ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் திரு சாய்ராம் அவர்கள் காலம் கடந்த சுய பரிசோதனை என்ற தலைப்பில் மகாபாரதத்தில் திருதராஷ்டிரனை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வழியில் இன்றைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் இறை வணக்கத்திற்கு ஐயா வெங்கட சுப்பிரமணியம் அவர்களை பணிவுடன் அழைக்கின்றேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா, மறைத்தது பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, உரைத்தது கீதை என்னும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. இந்த சீர்காழி கோவிந்தராஜனுடைய நினைவு வந்தது, அதனால் அவர் பாடிய ஒரு பாடலை இன்று உங்களுடைய செவிக்கு இனிதாக்கலாம் என்று தோன்றிய பிரார்த்தனை பாடலாக அமைத்துக் கொண்டேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. Over to Mr. Sairam. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆசிரியர் அவர்களுக்கும் இணையத்தின் வழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். அற்புதமான முறையிலே இறை துதி செய்து திருப்பதி மலையில் வாழும் வெங்கடேச பெருமாளை நம் கண்முன் காட்டிய சகோதரருக்கு எனது நன்றிகளும் வணக்கங்களும் பற்பல கொடிகள். நாம் இன்றைய தினம் மன்னன் திருதராஷ்டிரனது காலம் கடந்த சுய பரிசோதனை என்ற நமது தொடர் சிந்தனையின் 11வது பகுதிக்குள் பிரவேசிப்பதற்கு உள்ளோம். நாம் நமது கடந்த சிந்தனையிலே கண்டோம், கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றான் என்பது மன்னனுக்கு, திருதராஷ்டிர மன்னனுக்கு தெரிந்தே இருந்தது. பாண்டவர்களுக்கு மன்னன் கண்ணன் அனுகூலமாக இருப்பதை அறிந்தே வெற்றி தன் பக்கம் உண்டா இல்லையா என்று ஐயப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே பாண்டவர்களுக்கான காரியத்தை முடித்துக் கொடுப்பதிலே வல்லமையுடன் ஈடுபட்டு கட்டுப்பாடு உடையவராய் இருந்த அந்த கண்ணன் எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளை துரியோதனனுக்கு அறிவுரை செய்தும் கூட கண்ணன் சொன்ன அந்த சமாதான முயற்சி தோல்வி அடைந்தது. கண்ணனுடைய பேச்சை துரியோதனன் தன்னுடைய பிள்ளை எப்பொழுது கேட்கவில்லை என்பதை மன்னன் உணர்ந்தானோ அப்பொழுதே மன்னனுக்கு தெரிந்து போயிற்று, வெற்றி என்பது கௌரவர்கள் பக்கம், அதாவது தன்னுடைய பிள்ளைகளின் பக்கம் இல்லை என்பது. இது தெரிந்தவுடனே சஞ்சயனை அழைத்து சஞ்சயனிடம் புலம்புகிறான். அப்பொழுது மட்டுமல்ல, போர் முடித்து அனைவரும் மாண்டு போய்விட்ட பின்பும் கூட சஞ்சயனிடம் மன்னன் புலம்புகிறான். அதை பற்றித்தான் நாம் நமது தொடர் சிந்தனையாக நம்முடைய சிந்தனையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
சஞ்சயனை அழைத்து மன்னன் புலம்புகின்றான். எப்பொழுது என்னுடைய பிள்ளை திருதராஷ்டிரன் கண்ணன் சமாதான தூது வந்து இயன்றவரை முயற்சி செய்தும் கூட அவனுடைய பேச்சை மதிக்கவில்லையோ, சஞ்சயனே அப்பொழுதே எனக்கு தெரிந்து போயிற்று என்னுடைய பக்கத்திலே வெற்றி இல்லை என்பதாக என்று சொல்கின்றான். அவனுடைய புலம்பல் அத்துடன் நின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக அத்துடன் நிற்கவில்லை. ஆனால் மன்னன் முயற்சியே செய்யவில்லையா என்ற ஒரு கேள்விக்கு மகாபாரதம் பதில் சொல்லத்தான் சொல்கின்றது. மன்னனுக்கு அனைத்தும் தெரிந்திருந்தது. வந்திருந்த கண்ணன் தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் என்பது தெரிந்திருந்தது. கண்ணனின் சரணத்தை பற்றுகிறேன் என்று சஞ்சயனிடம் சஞ்சயனிடம் திருதராஷ்டிர மன்னர் சொல்கின்றார். கண்ணனுடைய பல்வேறு விதமான அந்த நாமங்களின் பொருட்களை கூட சஞ்சயன் மூலமாக அறிந்து கொள்ள முயல்கின்றார். அந்த பெயர்களின் பொருட்களை அறிந்த பொழுதிலேயே மன்னனுக்கு தெரிந்து போயிற்று இந்த கண்ணன் பாண்டவர்களின் பக்கம் இருக்கையிலே நிச்சயமாக தன் பக்கம் வெற்றி என்பது இல்லை என்பதாக. சஞ்சயன் அனைத்தும் சொல்லிவிட்டு முடிவாக மன்னனிடம் ஒன்று சொல்கின்றான். தூதியின் இறுதி பகுதியாக தூது சென்று வந்த அந்த பகுதியின் இறுதியாக செய்திகளை சொல்லக்கூடிய வேளையிலே மற்றொன்றையும் சொல்கின்றான். பாண்டவர்களுடைய தூதனாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வரப்போகின்றார் என்பதையும் மன்னனிடம் சஞ்சயன் சொல்கின்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே பாண்டவர்களுக்காக தூது வரப்போகின்றான் என்பதை அறிந்த திருதராஷ்டிர மன்னன் மிகவும் மகிழ்ந்து போகின்றான். கண்ணனுக்கு பற்பல பரிசுகள் தர நினைக்கின்றான். பற்பல பரிசுகளை பட்டியலிடுகின்றான். அவன் பட்டியலிடக்கூடிய அந்த பரிசு பொருட்களின் விலை மதிப்பையும் அவற்றின் பெருமையும் உணர்ந்த விதுரர் மெதுவாக மன்னனிடம் சொல்கின்றார். மன்னனே, கண்ணனை நீ நிச்சயமாக பரிசு பொருட்கள் கொடுத்தோ விலை கொடுத்தோ வாங்கிவிடவே முடியாது என்று சொல்கின்றான். இது கேட்டவுடனே துரியோதனனுக்கு மனதில் தோன்றியது. கண்ணன் நம் பக்கம் இருப்பது என்பது நிச்சயம் இல்லை என்று தெரிந்த பொழுது எதற்காக நாம் செல்வத்தை வீணாக்குவானேன் என்று எண்ணி பரிசு பொருட்கள் கண்ணனுக்கு தர வேண்டாம் என்று சொல்கின்றான். விதுரனுடைய அந்த அறிவுரையின் அடிப்படையிலே கண்ணனுக்கு செய்யப்பட வேண்டிய அந்த முறையான உபச்சாரங்கள் நடக்கின்றன. பூர்ணகும்ப மரியாதை, பாத பிரச்சாரணம் மற்றும் குச்சல பிரச்சனம் இவை அனைத்துமே கண்ணனுக்கு கொடுக்கப்படுகின்றது. கண்ணன் தூது வருவதற்கு முன்பே திருதராஷ்டிர மன்னன் அனைத்துமே அறிந்திருந்தான். அதனால் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தான். பிள்ளைகளை அழைத்து பாண்டவருடைய பலம் சொன்னான். தன்னுடைய பக்கத்திலே இருந்த மக்களுடைய பலவீனம் சொன்னான். கண்ணனுடைய பெருமைகள் பற்றி சொன்னான். கண்ணன் எந்த பக்கம் இருக்கின்றானோ அந்த பக்கமே ஜெயம் இருக்கும் என்பதை சொன்னான். அனைத்தும் சொல்லி கூட துரியோதனன் ஏற்கவில்லை. இது இவ்வாறாக இவர்கள் உரையாடி கொண்டே இருந்த அந்த நேரத்திலே கண்ணனை அழைக்க துரியோதனன் ஒருவன் மட்டும் செல்லாமல் இருக்க மற்ற பெரியவர்கள் உரிய மரியாதையுடன் சென்று கண்ணனை வரவேற்கின்றார்கள். திருதராஷ்டிரனுடைய மாளிகையிலே சம்பந்தி முறையிலே கண்ணன் உபச்சாரம் பெறுகின்றான். கண்ணன் திருதராஷ்டிர மன்னனுடைய அரண்மனையிலே சம்பந்தி என்ற முறையிலே உபச்சாரம் பெற்ற பின்பு மெதுவாக விதுரனுடைய மாளிகையை நோக்கி செல்கின்றார். விதுரர் மாளிகையிலே விதுரரை கண்டபின் குந்தியுடன் குச்சல பிரஷ்னம். குந்தியுடைய எண்ண ஓட்டத்தை அறிய விரும்பிய கண்ணன் குந்தி சொன்ன சொற்களை நாம் சென்ற முறை கண்டோம். இவை அனைத்தும் அவருடைய எண்ணத்திலிருந்து நீங்குவதற்கு முன்பாக அவர் பாண்டவர்களுடன் அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த உரையாடலும் கூட கண்ணனுடைய எண்ணத்திலே சற்றே அலையாக வந்துதான் சென்றது. மறுநாள் அவையிலே பாண்டவர் சார்பாய் தான் தூதனாய் வந்த விஷயம் சொல்ல வேண்டிய நிலை வந்தது கண்ணனுக்கு. கடந்த சிந்தனையிலே நாம் கண்டோமே, வள்ளுவர் தூதருடைய இலக்கணம் என்று இரண்டை சொல்கின்றார். ஒன்று கூறியது கூறுவது, மற்றொன்று வகுத்து கூறுவது என்பதாக. கண்ணனுடைய மனத்திலே விருகஸ்தலத்திலே இருந்து தான் புலம்பிய நேரத்திலே கண்ணனுடைய மனத்திலே பல்வேறு விதமான எண்ணங்கள். பாண்டவர்கள் எல்லாம் தனக்கு என்னென்ன சொன்னார்கள். ஒரு தூதனாய் வருபவன் தன்னுடைய மன்னன் என்ன சொல்கின்றானே அதைத்தானே சொல்ல வேண்டும். அதனால் தன்னுடைய சிந்தையிலே அவை அனைத்தையும் அசை போட்டுக்கொண்டே வருகின்றார் கண்ணன். என்னவெல்லாம் நடந்தது? தர்மர் வேண்டியது சமாதானம், பீமன் வேண்டியதும் சமாதானம், அர்ஜுனன் வேண்டியதும் கூட அதுவே. நகுலன் மட்டும் சொல்கின்றான் கண்ணனுடைய வலிமையை சற்றே விவரமாக சொல்கின்றான். கண்ணனே, நீ மட்டும் நினைத்தால் நிச்சயமாக உனக்கு சமாதானம் செய்யக்கூடிய அந்த வல்லமை உண்டு. உன்னால் நிச்சயமாக சமாதானம் செய்ய முடியும். அதனால் நீ அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றான். ஆனால் சகாதேவன் தன்னுடைய கருத்தை அழுத்தமாக மிக தெளிவாக சொல்கின்றான். கௌரவர் ஒருவேளை சமாதானம் விரும்பினால் கூட கண்ணனே, பாண்டவர்களாகிய நாங்கள் அதை ஏற்பதற்கு நிச்சயமாக எங்களுடைய மனம் இல்லை என்று சொல்கின்றான். தாங்கள் அதை ஏற்பதற்கு சித்தமாக இல்லை என்று சொல்கின்றான். போர்தான் தாங்கள் பட்ட அந்த அவஸ்தைக்கு உண்டான ஒரே ஒரு
பரிகாரம் என்பதையும் சொல்கின்றான். பாண்டவர்கள் அனைவரும் இவ்வாறாக ஒவ்வொருவர் கருத்து சொல்லி நிறைவு பெற்ற அந்த நேரத்திலே திரௌபதி கண்ணனை பார்த்து சபையிலே அவள் பட்ட அந்த அவமானத்தை தொகுத்து சொல்கின்றாள். கண்ணன் திரௌபதியிடம் சமாதானம் சொன்னான். கௌரவ பெண்கள் அழுவதை திரௌபதி வெகு விரைவில் பார்ப்பாள் என்று சொன்னான். தர்மர் நிச்சயமாக புவியாளும் மன்னனாவான், சக்கரவர்த்தியாக மாறிப்போவான் என்று அவர் சொன்ன அனைத்தையும் கடந்த சிந்தனையிலே விரிவாக கண்டோம். இவை அனைத்தும் நினைவில், கண்ணனுடைய நினைவில் மெதுவாக அலைமோத விரகஸ்தலத்திலிருந்து புறப்பட்ட கண்ணன் அஸ்தினாபுரம் எட்டிய அந்த வேளையிலே அஸ்தினாபுரத்திலே துரியோதனனுடைய எண்ணம் வேறு விதமான வார்த்தைகளிலே வெளிப்பட்டது. திருதராஷ்டிரன் கண்ணன் நல்ல விதமாக தங்குவது பற்றி, கண்ணனுக்கு வேண்டிய முக்கியமான வசதிகள் பற்றி சிந்தித்து துரியோதனுடைய மாளிகையை விட துச்சாதனுடைய மாளிகை சிறந்தது என்று ஆலோசித்து பணியாட்களை அனுப்பி அந்த அழகிய உருவமுடைய மேல் மாடிகளுடன் வழங்கக்கூடிய அந்த ரமணீயமான இந்த துச்சாசனுடைய மாளிகையை மேலும் அழகு பெறக்கூடிய வகையிலே அலங்கரிக்க சொல்கின்றான். தந்தை கண்ணனுக்கு சிறந்ததொரு மாளிகை தருவதற்கு ஆலோசனை சொல்லி ஆணை சொல்ல, பிள்ளையோ பீஷ்மரிடம் சற்றே மாறுபட்டு மறுத்து பேச தொடங்குகின்றான். பீஷ்மரை பார்த்து சொல்கின்றான், பாட்டனாரே, முழு செல்வத்தையும் அனுபவிக்கக்கூடிய வல்லமை எனக்கு உண்டு என்று சொல்கின்றான். நான் உயிருடன் இருக்கும் வரை பாண்டவர்களுடன் சேர்ந்து ஒருபொழுதும் இந்த செல்வத்தை பகிர்ந்து அனுபவிப்பது என்பது இயலாத காரியம் என்று சொல்கின்றான். அத்துடன் அவன் அதை நிறுத்தியிருக்கலாம். அதற்கு மேலும் ஒன்று சொன்னான். தூதனாக வரக்கூடிய இந்த கிருஷ்ணனை நான் கட்டி போடப் போகிறேன் என்று சொன்னான். சொன்னது தனிமையில் அல்ல, சபையிலே அனைவரும் அமர்ந்திருந்த அந்த வேளையிலே திருதராஷ்டிர மன்னனின் செவிகளிலே இது விழுந்தது. திருதராஷ்டிர மன்னனின் அடுத்த புலம்பலுக்கு காரணமாய் நமது இன்றைய சிந்தனையின் முக்கிய பகுதியாய் அமைந்தது துரியோதனன் சொன்ன அந்த வார்த்தைகள். அதாவது கண்ணனை கட்டி போடும் எண்ணம் தனக்கு இருக்கின்றது என்பதை அவன் வெளிப்படுத்திய அந்த விதம். எண்ணியதுடன் விட்டிருந்தால் கூட அதை மன்னன் ஒருவேளை ஏற்றிருக்கலாம். கண்ணனும் கூட ஏதோ போனால் போகிறது விளையாட்டு என்று எண்ணி விட்டிருப்பான். ஆனால் அதை செயல்படுத்தவும் துரியோதனன் முயற்சி செய்கின்றான், ஆலோசனை செய்கின்றான். எப்படிப்பட்ட ஆலோசனை என்பதை பிற்பகுதியிலே நாம் காண்போம். இவை அனைத்தும் கேட்ட திருதராஷ்டிரன் வருந்தி போனான். மகனை அழைத்தான், புத்தி சொன்னான். கண்ணன் கௌரவர்களுக்கு சம்பந்தி முறை என்று சொன்னான். கௌரவர்களுக்கு சம்பந்தி மட்டுமல்ல, அவன் நண்பனும் கூட. கண்ணனை கட்டுவேன் என்று துரியோதனனே நீ எண்ணுவதோ செய்வேன் என்று சொல்வதோ சற்றும் தகாத வார்த்தை என்று சொல்கின்றான். அவர் சொன்னதை அடுத்து குலத்தின் மூத்தவரான பீஷ்மர் தன்னுடைய மனத்தை திறந்தார். தன்னுடைய வருத்தத்தை வார்த்தைகளால் கொட்டினார். வேண்டியவர்கள் எவ்வளவு கூறியும் துரியோதனன் வேண்டத்தக்கது வேண்டவே இல்லை. ஏனோ ஆசிரியர் முன்பு அற்புதமாக சொன்னாரே, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் அறிவோய் நீ என்று. இவை அனைத்தையும் அறிந்திருந்த அந்த கண்ணனே தூதனாக வருகிறான் என்பதை அறிந்து மன்னன் பிள்ளைக்கு புத்தி சொல்ல, பிள்ளையுடைய புத்தியோ சற்று மாறித்தான் போனது என்பதை மகாபாரதம் அழகாக தெளிவாக பதிவு செய்கின்றது. துரியோதனனை பார்த்து அவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், தர்மத்தை விட்டவனே, துர்புத்தி கொண்டவனே, பாவியான துரியோதனனே, குரூரனே, எங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கவே விரும்பவில்லை என்றால் உன்னுடைய எந்த ஒரு பேச்சையும் கேட்பதற்கு நான் தயாராக இல்லை என்று சொல்லி பீஷ்மர் சபையை விட்டு வெளியே செல்கின்றார். தற்காலத்திலே நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்றோமே, அவையில் ஏற்பட்ட முதல் வெளி நடப்பு பீஷ்மர் செய்தது. அந்த அவையிலே மூத்தவராக ஒருவர் இருக்கும்போது தங்களுடைய பேச்சை கேட்டு அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டிய இளவரசன் அந்த பேச்சை சரியான முறையிலே கேட்க முடியவில்லை என்பதனால் மூத்த மந்திரி அவை வெளி நடப்பு செய்து வெளியே சென்று விடுகின்றார். பாண்டவர் சார்பாய் வந்த கண்ணன் திருதராஷ்டிரனுடைய அரண்மனையை அந்த நேரத்திலே அடைந்தான். சம்பந்தி முறை என்ற முறையிலே அவனுக்கு அனைத்து விதமான கௌரவங்களும் செய்யப்பட்டன, சேமநலன்கள் விசாரிக்கப்பட்டன. அனைத்தையும் பெற்றுக்கொண்ட கண்ணன் மெதுவாக விதுரருடைய இல்லம் சென்றார். பிற்பகலிலே குந்தியை சந்தித்தார். குந்தியின் சேமநலம் பற்றி விசாரித்தார். குந்தியினுடைய எண்ணத்தை சென்ற முறையிலே நாம் கடந்த சிந்தனையிலே அற்புதமாக கேட்டோம். பராக்கிரமத்தால் சம்பாதித்த செல்வங்கள் அல்லவோ
க்ஷத்திரிய தர்மத்தில் ஜீவிக்கக்கூடிய ஒரு க்ஷத்திரியனுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தரக்கூடியது. அதனாலே கண்ணா, ஆயுதம் தாங்கிய அனைவரையும் விட அதி சிறந்த வீரனான அர்ஜுனனிடம் நான் சொன்னதாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல். அதாவது செய்தி என்ன என்று கேட்டால், திரௌபதியின் வழியில் நட என்று குந்தி சொல்கின்றாள். இந்த சொற்கள் அனைத்துமே கண்ணனின் காதுகளில் ரீங்காரம் விட நாம் பார்க்க வேண்டும். குந்தி 13 ஆண்டுகள் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி எதிரனுடைய அரண்மனையிலே, எதிரனுடைய வீட்டிலே வாழ்ந்தவள். வாட் சார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஷீ டஸ், what an effective, simple and a strong communication with clear directions to her sons என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். ஏதோ ராஜமாதா என்பவள் ஏதோ குழந்தைகளை பெற்றாள், தன்னுடைய மக்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் செய்தாள் என்பது நீங்கி, அவர்களுக்கு வேண்டிய அத்தனை அறிவுரையும் தரக்கூடிய விதத்திலே அந்த குந்தி தேவியானவள் இருந்திருந்தாள். இதற்கு பின்பும் கூட கண்ணன் துரியோதனன் மாளிகைக்கு சென்றுதான் இருந்திருக்க வேண்டுமா? துரியோதனர்களிடம் சமாதான பேச்சு என்ற ஒன்றை தொடங்கித்தான் இருக்க வேண்டுமா? அதில் ஏதேனும் அர்த்தம் இருக்கின்றதா என்று நாம் சிந்தனை செய்யும் பொழுது மகாபாரதம் அதற்கு உண்டான பதிலை தெளிவாக சொல்கின்றது. கண்ணன் தர்மனிடம் அழகாக சொல்கின்றார், துரியோதன சபையிலே அனைத்து அரசர்களுமே இருப்பார்கள். நல்வார்த்தைகள் சொல்லி அனைத்து அரசரும் அது ஏற்று ஒருவேளை சமாதானம் ஏற்பட்டு விட்டால் தர்மரை அனைவருமே தர்மாத்மா என்று அழைப்பார்கள். சத்தியசந்தன் என்று உலகமே தர்மபுத்திரரை போற்றும். கௌரவர்களும் திருதராஷ்டிரனை, கௌரவர்களும் கூட ஒருவேளை சமாதானம் ஏற்பட்டு விட்டால் பாண்டவர்களிடம் நட்புறவு கொள்ளலாம். இது ஒருவேளை நடக்காது போய்விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே தர்மபுத்திரரையும் அவரது தம்பிகளையும் புகழ்வார்கள். கௌரவர்களையும் திருதராஷ்டிர மன்னனையும் அனைவரையும் இகழ்வார்கள். ஒரு பழி என்ற சொல்லுக்கு பாண்டவர்கள் இலக்காகாமல் போவதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகத்தான் தூது செல்லத்தான் வேண்டும் என்று he gives his first justification at this point of time for us to think. அடுத்தபடியாக பீமனிடம் பீமனுடைய பொறுப்பை பற்றி சொன்னார். சமாதானம் ஏற்கப்படாமல் போய்விட்டால் பீமனுக்கு எத்தகைய பொறுப்புகள் அந்த யுத்தத்திலே இருக்கின்றன என்பதை வெகு தெளிவாக சொல்கின்றார். பீமனுக்கு மட்டுமல்ல பொறுப்பு, அர்ஜுனனுக்கும் கூட மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. இவர்கள் இருவருமே சேர்ந்து பாண்டவர்களையும் பாண்டவர்களை சார்ந்தவர்களையும் காக்க வேண்டிய பொறுப்பு அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் உண்டு. அதனால் நிச்சயமாக இத்தகைய ஒரு பெரிய பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக சமாதானம் என்ற ஒன்றை நான் முயற்சி செய்துதான் பார்க்கின்றேனே என்று பீமனிடம் சொல்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அர்ஜுனனை பார்த்து சொன்னார், நிச்சயமாக அர்ஜுனன் சற்றே தோழனும் அல்லவா, மனதில் உள்ளவற்றை வெகு தெளிவாக சொல்கின்றார் கண்ண பரமாத்மா. அர்ஜுனனே, தண்டனைக்கு உரியவன் துரியோதனன் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. அவனை சமாதானப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதும் அல்ல. நிச்சயமாக யார் முயன்றாலும் அது இயலவும் இயலாது. ஆனாலும் கூட யுதிஷ்டிரர் விருப்பப்பட்டு விட்டாரே, பீமனும் கூட விருப்பப்பட்டு விட்டானே, அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப சமாதானத்திற்கு நான் முயன்றுதான் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். வார்த்தைகளாலும் செய்கைகளாலும் செய்யக்கூடியதை அவசியம் செய்துதான் ஆக வேண்டும் அர்ஜுனனே என்று சொல்கின்றார். மேலும் ஒன்று சொன்னார், தனக்கு இந்த சமாதானத்திலே, கிருஷ்ணனாகிய தனக்கு இந்த சமாதானத்திலே நிச்சயமாக உடன்பாடோ விருப்பமோ இல்லை என்பதையும் அற்புதமாக சொன்னார். அதற்கு மேல் அர்ஜுனன் மகிழும்படி மேலும் ஒரு வார்த்தையை சொன்னார். அர்ஜுனன் எப்பொழுது கௌரவர்களை அழிப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டானோ அந்த பொழுதே அவர்கள் அனைவருமே அழிந்தவர்களாக மாறி போய்விட்டார்கள் அர்ஜுனனே என்று சொல்கின்றார் கண்ணன். அதற்கு பின்பு நகுலனும் கூட சமாதானம் வேண்ட, சகாதேவன் போர் வேண்ட, சகாதேவன் சொல்கட்ட சாத்தியாகி மகிழ்ந்து போகின்றான். சாத்தியாகியுடைய வீரர்கள் அனைவரும் சிங்கநாதம் செய்கின்றார்கள். இப்படியாக ஒருவேளை சமாதானம் தோல்வி என்று அமைந்து போய்விட்டால் போர் என்று பாண்டவர்கள் முடிவு செய்து சேனை திரட்ட ஆயத்தம் செய்தார்கள். இந்த காட்சி அனைத்தும் கண்ணனுடைய மனக்கண்ணிலே ஓட அவன் மெதுவாக துரியோதனுடைய மாளிகையை அடைந்தான். 3 கட்டுகள் கடந்து, அதாவது அவன் துரியோதனன் அமர்ந்திருந்த அந்த மாளிகையின் கட்டமைப்பு ஏதோ நாம் எல்லாம் இன்று திரையுலகில் காண்பது போல அல்ல.
3 மாடிகள் கொண்ட மிகப்பெரிய கட்டமைப்பு. 3வது மாடியிலே பர்வதத்தின் கொடுமுடி போல உயர்ந்திருந்த ஒரு உப்பரிகை. அந்த உப்பரிகையிலே துரியோதனன் அமர்ந்திருக்கின்றான். துரியோதனனை சுற்றி ஏதோ 1, 2 அல்ல, ஆயிரக்கணக்கில் பாரின் பல பகுதிகளில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். 1000 பேர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மண்டபம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிதாக இருந்திருக்க வேண்டும். 1000 அரசர்கள் சுற்றி இருக்க, வெகு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, துரியோதனனுக்கு அருகிலே இருந்தவர்கள் மற்ற மூவரும். ஒன்று துச்சாசனன், மற்றவன் கர்ணன், 3வதாக எப்பொழுதும் துரியோதனனை பிரியாது இருந்த அந்த சகுனி. இவர்கள் அனைவரும் துரியோதனன் பக்கத்திலே இருக்க, துரியோதனன் கண்ணன் உள்ளே வர கண்ணனை முறையாக உபசரித்தான். எத்தகையதொரு ஆசனம் கண்ணனுக்கு அளிக்கப்பட்டிருந்தது என்பதை மகாபாரதம் சொல்கின்றது. ஏன் இதை இவ்வாறு சொல்கின்றேன் என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய உரையிலும் ஏதோ கண்ணன் வரக்கூடிய நேரத்திலே துரியோதனன் அவர்களுக்கு எழுந்து நின்று கூட மரியாதை செய்ய வேண்டாம் என்று சொன்னதாகவும், மற்றவர்கள் எல்லாம் எழுந்து நின்றார்கள் என்று சொன்னதாகவும் பற்பல உரைகள் உள்ளன. ஆனால் வியாச பாரதத்திலே துரியோதன் கண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசனம் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மிகவும் உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். அந்த ஆசனத்திற்கு பெயர் கூட இட்டிருக்கின்றார்கள், சர்வதோபத்திரம் என்பதாக. அற்புதமான ஒரு ஆசனம். ஐயா, தயவு பண்ணி எல்லாரும் மியூட் பண்ணலாமா? சர்வதோபத்திரம் என்பதாக கண்ணனுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஆசனத்திற்கு அற்புதமான ஒரு பெயர். அந்த உயர்ந்த ஆசனத்திலே துரியோதனனின் வேண்டுகோளுக்கு இணங்க கண்ணன் அமர்கின்றான். அவர்கள் வந்த தூது தவிர சம்பந்தி என்ற முறையிலே அவர்களுடைய பேச்சு தொடங்கி, தூது என்ற செயல் பற்றி மறுநாள் காலை சபையில் கண்ணன் சிந்திக்க இருப்பதாக சொல்ல, துரியோதன் கண்ணனை உணவருந்து சொல்கின்றான். கண்ணன் மறுக்கின்றான். அதில் ஏற்படக்கூடிய உரையாடல் மிகவும் சுவையான உரையாடல். பற்பல முறை நாம் எல்லாம் கேட்டு ரசித்து மகிழ்ந்த ஒன்று. அதனால் அதை விட்டு மேலே தொடர்கின்றேன். சுருக்கமாக இன்றைய சிந்தனையை ஒட்டி 2 கண்ணன் சொல்வது, தூதர்களாக வந்தவர்கள் தாங்கள் வந்த காரியம் நிறைவு பெற்ற பிறகே அந்த இடத்திலே பூஜிக்க வேண்டும். தூதனாக வந்தவனை மற்றவர்கள் பூஜிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த காரியம் நிறைவு பெற்ற பின்னர் தான் அவர்களால் பூஜிக்கப்படவும் வேண்டும். இந்த 2ஐயும் சொல்லிவிட்டு, தான் வந்த காரியம் நிறைவு பெற்ற பின்னாலே துரியோதனன் தன்னை பூஜிக்கலாம், கண்ணனும் துரியோதனுடைய இடத்திலே உணவு கொள்ளலாம் என்பதாக சொல்லிவிட்டு கண்ணன் விதுரருடைய இல்லம் நோக்கி புறப்படுகின்றார். ப்ராபப்ளி தி ஃபர்ஸ்ட் எவர் பிணக்கம் வித் துரியோதனன் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணர் விதுரருடைய இல்லத்திலே சென்று உணவு கொள்கின்றார். அவர் உணவு கொள்ள கண்ணனுடைய செவிகளுக்கு என்று துரியோதனனுடைய அம்சங்கள் அனைத்தையுமே கண்ணன் அறியாத ஒன்றா விதுரர் தான் அனுதினமும் பார்த்து துரியோதனன் சமாதானத்தை ஏற்க மாட்டான் என்பதை தன்னுடைய சொற்களால் அற்புதமாக சொல்கின்றார். ராஜ்யம் முழுவதையுமே வென்றுவிட்டதாக துரியோதனன் நினைக்கின்றான். கண்ணனே பெரிய ராஜ்யத்தை தனக்கு என்று விரும்புகின்றான். பகையே இருக்கக்கூடாது என்றும் நினைக்கின்றான். தற்சமயம் தன்னிடம் உள்ள ராஜ்யம் தனக்கே உண்டான ராஜ்யம், தனக்கே நிலைத்து விட்டது என்பதாகவும் அவன் கருதுகிறான். கண்ணனே, சமாதானம் இந்த இடத்திலே வெற்றி பெறுமா என்பது எனக்கு தெரியவில்லை என்று சொல்கின்றான். நம்முடைய சிந்தனைக்காக ஒன்றே ஒன்று, துரியோதனனும் அந்த 4 கூட்டணியில் எஞ்சியிருந்த 3 தவிர மற்ற அனைவருக்குமே ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரிந்திருந்தது. அதாவது, துரியோதன் அந்த நேரத்திலே ஆண்டு கொண்டிருந்தது பாண்டவர்களுடைய ராஜ்யம்தான் என்பதாக. இது பாண்டவர்களுடைய ராஜ்யம்தான் என்பதை தூதின் இறுதி படலத்திலே, ஒருவேளை காலம் கிட்டினால் இந்த உரையின் இறுதியிலே அதை பார்க்கலாம், இல்லை என்றால் அது அடுத்த சிந்தனைக்கு. தூதியின் இறுதி பகுதியிலே பீஷ்மர் கூற்றாக, திருதராஷ்டிரனுடைய கூற்றாக, காந்தாரியின் கூற்றாக நாம் அனைத்தையுமே கேட்டு ரசிக்கலாம். தே டூ a ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷன். ஏனென்று கேட்டால், இவர்கள் எல்லாம் பாண்டவர்கள் எல்லாம் வனத்திற்கு சென்று விட்டு வந்த பின்னாலே பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தில் உரிமை ஏது என்பதாகவும், தேர் வாஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் கிரிசிஸ் என்பதாகவும் பல்வேறு விதமான சிந்தனைகள் இருக்க, அவையின் மூத்தவர்கள் அனைவருமே அந்த ராஜ்யமானது யாருக்கு சொந்தமானது, எவரிடமிருந்து எவ்வாறு பெறப்பட்டு பாண்டவர்களுக்காக அது வழங்கப்பட்டது என்பதை
வெகு தெளிவாக விரிவாக சொல்கின்றார்கள். வருங்கால சிந்தனையிலே நாம் அதை பார்ப்போம். அனைத்தும் ஆயிற்று. காந்தரின் கூற்றை நாம் பின்பு பார்க்கலாம் என்று சொன்னேன். மறுநாள் காலை சகுனி மற்றும் துரியோதனன் இவர்கள் இருவரும் அழைத்ததன் பேரிலே கிருஷ்ணர் விதுரருடன் துரியோதனனும் பீஷ்மரும் முதலான பெரியவர்களும் முதல் போற்றி வணங்கப்படக்கூடிய அனைத்து அரசர்களும் இருக்கக்கூடிய அந்த அரசவைக்கு வருகின்றார். திருதராஷ்டிரனை வணங்கிவிட்டு தான் வந்த நோக்கத்தை சொல்வதற்கு எத்தனிக்கின்றார். அவர் வந்த நோக்கம் முதல் வரி அவரால் சொல்லப்படுகிறது. தான் பாண்டவர்களின் சார்பாக சமாதானத்தை விரும்பி பாண்டவர்களுடைய தூதனாக வந்ததாக சொல்கின்றார். கண்ணன் மேலும் பேசுவதற்கு முன்பாகவே துரியோதனன் தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே சில வார்த்தைகளை சொன்னான். மெதுவாக சொன்னான். தன்னிடம் சிறிதும் குற்றம் என்பதே இல்லை என்று சொல்கின்றான். இதை அவன் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட கண்ணன் அவ்வளவு கோவப்பட்டிருக்க வேண்டிய அந்த வாய்ப்பு அந்த இடத்திலே வந்திருக்காது. கண்ணனுக்கு சற்று சினம்தான் வந்தது. துரியோதனனை தவிர்த்து விட்டு மன்னனை பார்த்து மெதுவாக பேசத் தொடங்கினார். மன்னனே, பாண்டவரின் சார்பாக தூதனாக நான் வந்திருக்கக்கூடியவன் 2 விதமான முடிவுகளுக்குமே கட்டுப்பட்டு பாண்டவர்கள் இருப்பதை உன்னிடம் முதலிலேயே சொல்கின்றேன். சண்டை என்று வந்து விட்டாலோ சமாதானம் என்று நாம் செய்து கொண்டாலோ இந்த 2க்குமே நன்மை ஒருபுறம் உண்டு, தீமை என்பது ஒரு புறம் உண்டு. நன்மையோ தீமையோ இதனுடைய முடிவுகள் நாம் இருக்கக்கூடிய இதனுடைய விளைவுகள் நாம் இருக்கக்கூடிய முடிவை பொறுத்தவை. பாண்டவர்களுடைய விண்ணப்பத்தின் அடிப்படையிலே நான் உன்னிடம் கேட்டு வந்திருப்பது சமாதானம். பாண்டவர்கள் அவர்களுடைய விண்ணப்பமாய் என் மூலமாய் உனக்கு சொல்ல வேண்டிய சிலவற்றை நான் சொல்கின்றேன் என்று கண்ணன் பல பக்கங்களிலே சொல்கின்றான். பாண்டவர்கள் வேண்டியதை நம்முடைய சிந்தனைக்காக சுருக்கமாக சிலவற்றை மட்டும் நாம் பார்ப்போம். பாண்டவர்களின் மொழியாய் கண்ணன் சொன்னது, தந்தையான திருதராஷ்டிர மன்னருக்கு பாண்டவர்களாகிய எங்களுடைய வணக்கங்கள். முதலிலே திருதராஷ்டிரது உத்தரவை தொடர்ந்து நன்றாக கவனிக்க வேண்டும். சூதிலே பாண்டவர்கள் எல்லாம் தோற்று போய்விட்ட பின்பு துரியோதனன் நிபந்தனை தான் சொன்னானே தவிர அந்த உத்தரவை கொடுத்த அதிகாரம் துரியோதனிடம் இல்லை, திருதராஷ்டிர மன்னனிடம் இருந்தது. திருதராஷ்டிர மன்னன் தான் பாண்டவர்களை காடு செல்ல வேண்டிய அந்த உத்தரவை சொல்கின்றான். அதை நினைவு கூறக்கூடிய வகையிலே தர்மபுத்திரர் சொல்கின்றார், திருதராஷ்டிரனுடைய உத்தரவை தொடர்ந்து தங்களை பின்தொடர்ந்து வந்த அனைவரையும் அழைத்து கொண்டு பாண்டவர்களாகிய நாங்கள் எல்லாம் பெரும் துயரை அனுபவித்தோம். மன்னனே, சாதாரணமான துயர் அல்ல. கிட்டத்தட்ட 12 ஆண்டு கால வனவாசங்களை நாங்கள் அனுபவித்தோம். ஓராண்டு காலம் எங்களுடைய நிலையை நாங்கள் மறைந்து யாரும் எங்களை பார்க்க முடியாத கூடிய ஒரு அஞ்ஞாத வாசம். தந்தையான திருதராஷ்டிரர் எங்களுடைய பிரதிஞ்ஞையை நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இன்றியே தாங்கள் சொன்ன அந்த உத்தரவை ஏற்று 12 ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டு கால அஞ்ஞாத வாசமும் செய்தோம். நாங்கள் செய்து கொண்டிருந்த பிரதிஞ்ஞையின்படி எங்களுடைய காலக்கெடு முடிந்து விட்டது. மன்னனே, இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்ய வேண்டிய காலம். அதாவது எங்களுக்கு உண்டான ராஜ்யத்தை நீங்கள் உடனே தர வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்கின்றார்கள். மன்னர் தங்களுக்கு தந்தை மட்டுமல்ல, தாயும் தந்தையும் போல 2 விதமான பொறுப்புகளை உடையவர் திருதராஷ்டிர மன்னன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக பாண்டவர்கள் சொல்லி அனுப்பிய அந்த செய்தி சூசகமான ஒரு செய்தி. தர்மராகிய எங்களுடைய அண்ணன் மூலம் தம்பியாகிய நாங்கள் அனைவரும் பாண்டவர்களுமாக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், தர்மமாகிய நல்ல நெறியிலே மட்டுமே மன்னனாகிய தாங்கள் இருக்க வேண்டும். ஐவரின் கருத்தாக அவர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் தெரிந்திருந்தது, மன்னன் தர்மமாக இருப்பானா இருக்க மாட்டானா என்று. ஆனாலும் தர்மமாக இருக்கும்படி மன்னனை கேட்பது தங்களுடைய கருத்து என்று அவர்கள் நினைத்தார்கள். அதை சொன்னார்கள். இவை அனைத்தும் கண்ணனால் மன்னனுக்கு சொல்லப்பட்டது. இத்துடன் அது நிற்கவில்லை. ஒருவேளை தர்மத்தை மீறி ஒருவர் நடந்தால் அதன் விளைவுகள் எப்படி போகும் என்பதையும் கூட பாண்டவர்கள் கண்ணன் மூலமாக சொல்லி அனுப்பினார்கள். என்ன என்று கேட்டால், கண்ணன் அழகாக அதை சொல்கின்றான். திருதராஷ்டிர மன்னனுடைய அந்த சபையிலே தர்மத்தை அறிந்தவர்களான சபையோர் இருக்கக்கூடிய சபையிலே தகாத காரியம் என்ற ஒன்று செய்யத்தக்கது அன்று, செய்யக்கூடாது. அதாவது சமாதான தூதிற்காக கண்ணன் வந்து பாதி ராஜ்யம் வேண்டும் என்று கேட்டால் அது தர்மம் என்று இவர்கள் நினைத்து கேட்கக்கூடிய அந்த வேளையிலே
அதை தர்மம் என்று நினைத்து திருதராஷ்டிர மன்னன் அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும். இது சூசகமான செய்தி. எந்த சபையில் சபையோர்கள் பார்த்திருக்க தர்மம் அதர்மத்தாலும் மெய்யானது பொய்யாலும் கெடுக்கப்படுகின்றதோ அந்த சபையிலே சபையோர் கெடுக்கப்பட்டவர்களாக மாறி போகின்றனர். ஒருவேளை சபையிலே மன்னன் இவர்களுடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்து தர்மம் தவறி நடப்பானே ஆனால் மன்னன் மட்டுமல்ல, அந்த சபையிலே இருக்கக்கூடிய அனைவருமே அதர்மம் செய்தவர்களாக மாறி போவார்கள். ஒருவேளை அப்படி அவர்கள் மாறி போனால் என்ன ஆகும் என்பதை கண்ணன் அடுத்த வரியிலே சொல்கின்றான். எந்த ஒரு சபையிலே தர்மம் அதர்மத்தால் அடியுண்டு போகுமோ அந்த சபையில் உள்ள சபையோர்கள் அனைவருமே அடியுண்டு போவார்கள். எப்படி போவார்கள் தெரியுமா? கரையிலே முளைத்திருக்கக்கூடிய மரங்களை நதி தன்னுடைய தேகத்தால் தள்ளுவது போல தர்மம் அவர்கள் அனைவரையும் தள்ளிவிடும் என்று சொல்கின்றார். மன்னன் திருதராஷ்டிரனை பற்றி பாண்டவர்கள் எந்த அளவு ஆலோசித்து பார்த்திருந்தால் இப்படி ஒரு கடுமையான செய்தியையும் கூட தங்களுடைய விண்ணப்பமாக மன்னனுக்கு அவர்கள் எல்லாம் சொல்லி இருப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இவை அனைத்தும் சொன்ன பின் துரியோதனனுடைய அந்த ஆரம்பகால கேள்விக்கு பதிலாய் கண்ணன் பற்பல சொல்ல முற்பட்டான். புத்திரனுடன் சேர்ந்த திருதராஷ்டிர மன்னனின் உத்தரவினாலேயே பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்திற்கு துரத்தப்பட்டார்கள். அங்கு சென்ற பின்பும் கூட பாண்டவர்கள் மன்னர்கள் பலரை தங்கள் வசமாக மாற்றிக்கொண்ட பொழுதும் கூட திருதராஷ்டிர மன்னனை மீறி ஒரு பொழுதுமே அவர்கள் நடக்கவில்லை. சகுனியின் சூது பற்றி கண்ணன் தெளிவாக இந்த இடத்திலே சொல்கின்றார். பாண்டவர்கள் அனைவரும் தர்மம் காத்து தர்மபுத்திரனுடைய உத்தரவின் அடிப்படையில நடந்து கொண்டிருந்த வேளையிலும் கூட சகுனி சூது செய்தது பற்றி சொல்கின்றார். பாஞ்சாலியின் சபையிலே அவள் பெற்ற துயரத்தை பற்றி சொல்கின்றார். அந்த நேரத்திலும் கூட பொறுமை காத்து மன்னவனின் உத்தரவு ஏற்ற பாண்டவர்களுடைய அந்த தர்மமான நிலை பற்றி சொல்கின்றார். அனைத்தும் சொல்லிவிட்டு பிரஜைகள் அழிக்கப்பட வேண்டாம் என்று சொல்கின்றார். பிரஜைகள் அழிக்கப்பட வேண்டாம், கத்திரியர்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் திருதராஷ்டிர மன்னன் தன்னுடைய புத்திரர்களை அடக்க வேண்டும் என்பதாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றார். பகைவரை வெல்லக்கூடிய திறன் பெற்ற பாண்டவர்கள் ஒருவேளை சமாதானம் என்ற ஒன்று ஏற்பட்டு விட்டால் திருதராஷ்டிர மன்னனுக்கு பணி செய்யவும் கூட காத்திருக்கின்றனர் என்று சொல்கின்றார். யுத்தம் செய்வதற்கும் பாண்டவர்கள் தயார் என்பதை தன்னுடைய கடைசி அஸ்திரமாக பிரயோகம் செய்கின்றார். அந்த இடத்திலே அனைத்தையும் சொல்லிவிட்டு மேலும் ஒன்று சொன்னார். முடிவு என்பது மன்னனுடைய கையில். நாம் எல்லாம் இப்பொழுது சொல்கின்றோமே, பால் இஸ் இன் யுவர் கோர்ட் என்பதாக. முடிவு என்பது திருதராஷ்டிர மன்னனுடைய கையில் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு சொன்னார். He doesn't like to influence the king Dhritarashtra to take any type of decision என்பதையும் சொல்கின்றார். எந்த ஒரு முடிவையும் மன்னன் எடுப்பதற்கு தான் நிர்பந்தப்படுத்தவில்லை என்று சொல்கின்றான். கண்ணனுடைய அந்த நியாயமான பேச்சை கேட்டு அங்கிருந்த மன்னர்களும் சபையில் இருந்த மற்ற பெரியவர்களும் மகிழ்ந்து ஆரவாரம் செய்தனர். ஆனால் மன்னனும் கூட மகிழ்ந்திருந்த அந்த வேளையிலே துரியோதனன் தன்னுடைய சினத்தை காட்டத் தொடங்கினான். துரியோதனனுடைய சினம் வார்த்தைகளால் வெளிப்பட அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் அவனுடைய சினத்தை தவிர்ப்பதற்காகவும் அவனுக்கு தர்மங்கள் போதிப்பதற்காகவும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் கதைகளையும் சொல்கின்றார்கள். விரிவாக அனைத்தையும் பார்க்க முடியாது, சிலவற்றை மட்டும் நாம் பார்ப்போம். அவையிலே இருந்த ரிஷிகளிலே ஒருவராக பரசுராமர் இருந்தார். தம்போத்பவன் என்பவனை பற்றிய கதை சொன்னார். சென்ற முறையும் நாம் கேட்டோம். தம்போத்பவன் தன்னுடைய வலிமையான பானங்களை தன்னுடைய எதிரியான அந்த நரனின் மேல் செலுத்த அந்த நரனானவன் ஈர்க்குச்சிகளை மட்டுமே தன்னுடைய ஆயுதமாக வைத்து தம்போத்பவனை தாக்கியது பற்றி சொன்னார். அந்த நரனை விட அந்த நாராயணன் மிகவும் பெரியவன் என்பதை சொன்னார். அந்த நாராயணன் யார் என்று கேட்டால் அர்ஜுனன் உடன் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் தான் அந்த நாராயணன் என்பதை பரசுராமர் அற்புதமாக சொன்னார். நரன் தம்போத்பவனை வென்றான் என்று சொன்னால் நாராயணனாக இருக்கக்கூடிய இந்த கண்ணன் அர்ஜுனன் கூடி கௌரவர்கள் அனைவரையும் நிச்சயமாக வெல்வதற்கு உதவி புரிவார் என்பதையும் சொன்னார். ஒருவேளை இந்த கண்ணன் உடன் இருந்தால்தான் வெற்றியா என்று துரியோதனன் ஆலோசித்தால் அர்ஜுனனுடைய வலிமை என்ன என்பதையும்
அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அர்ஜுனன் கையில் இருந்த பற்பல அஸ்திரங்களை பற்றி கூட மகாபாரதத்தின் வாயிலாக பரசுராமர் நமக்கு சொல்கின்றார். நம் சிந்தனைக்காக சிலவை. நேரடியாக நாம் எல்லாம் அஸ்திரங்கள் என்றால் என்ன என்று நினைக்கின்றோம். ஒருவனை சென்று தாக்கும், அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்பல பாகங்களை நீக்கிவிடும், அவனுடைய உயிரையும் கூட அது எடுத்துவிடும் என்பதாக மட்டுமே பொதுவான ஒரு புரிதல். இதற்கு மாறாக பல்வேறு விதமான அஸ்திரங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதனை அவன் செயல்படுவதற்கு முன்பாகவே அவனுடைய செயலை தடுக்கக்கூடிய வல்லமை பொருந்திய அஸ்திரங்களும் கூட உண்டு. அதை சரியான முறையிலே ஒருவன் பிரயோகித்தால் போர் என்பதற்கு முன்பாகவே வெற்றி பெற்று விடலாம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே அந்த அஸ்திரங்களின் தன்மைகள் இந்த இடத்திலே போற்றப்படுகின்றன. அவை என்ன என்பதையும் கூட நாம் சற்று பார்ப்போம் நம்முடைய புரிதலுக்காக. பிரஸ்வாபம் என்பதாக ஒரு அஸ்திரம். யானை, குதிரைகள் போன்ற எதிராளியின் படையிலே இருக்கக்கூடிய அந்த மிருகங்களை தூங்கச் செய்து விடுமாம் இந்த அஸ்திரத்தை ஒருவன் பிரயோகித்தால். அடுத்தபடியாக சுகாஸ்திரம். ஒரு கிளியானது தன்னுடைய கூட்டிலே எப்படி அமைதியாக தூங்குமோ அதுபோல எதிரியின் படைகளை நோக்கி இந்த அஸ்திரமானது செலுத்தப்பட்டால் அவரவர்கள் அந்த குதிரையிலோ தேரிலோ யானையின் மீதோ தூங்கி போய் விடுவார்களாம். அதனைத் தொடர்ந்து உன்மாதனம் என்பதாய் ஒரு அஸ்திரம். நாகாஸ்திரம் போன்ற அமைப்பை கொண்ட இந்த அஸ்திரம் சொர்க்கத்தை கண்களிலே காண்பிப்பது போல இருக்குமாம் இந்த அஸ்திரோகம். இந்த அஸ்திரமானது பிரயோகம் செய்யப்பட்டு விட்டால் அனைவரும் ஏதோ தன் நிலை மறந்து மயங்கி போயிருக்க எதிரிகளை எளிதில் ஒருவன் வசப்படுத்தி விடலாமாம். திராசனம் என்பதாக ஒரு அஸ்திரம். அக்ஷி சந்தர் ஜனாஸ்திரம் என்பதாக இதனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அஸ்திரம் விடப்பட்டு விட்டால் எதிராளியின் படையில இருப்பவர்கள் மலமூத்திரம் கழிப்பார்களாம் அந்த இடத்திலே. ஐந்தராஸ்திரம் என்பதாக ஒரு அஸ்திரம் இடைவிடாது ஆயுதங்களை பொழியக்கூடியது. பைபாசம் என்பதாக ஒரு அஸ்திரம். நர்த்தகாஸ்திரம் என்பதாக இதை சொல்கின்றார்கள். இந்த அஸ்திரமானது பிரயோகம் செய்யப்பட்டு விட்டால் எதிரணியில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் அனைவருமே நர்த்தனம் செய்ய தொடங்கி விடுவார்களாம். யாம்யம் என்பதாய் ஒரு ஆசிய மோதகாஸ்திரம். எதிராளியின் படைகளிலே இருக்கக்கூடிய வீரர்களின் வாயிலே இது கற்களை தூவுமாம். கற்கள் தூவப்பட்டு விட்டால் அவர்கள் அந்த கற்களை விழுங்கி மறித்து போய் விடுகிறார்களாம். அதனைத் தொடர்ந்து நாகம் என்பதாய் ஒரு அஸ்திரம். இந்த அஸ்திரத்தினால் பைத்தியம் பிடித்தது போல எதிர்ப்படையில இருப்பவர்கள் எல்லாம் குதிப்பார்களாம். இதனைத் தொடர்ந்து சுகம் என்பதாக ஒரு அஸ்திரம். தன்னுடைய நினைவு அனைத்தும் மறந்து போய் அப்படியே நிற்பார்களாம். இப்படிப்பட்ட விதமாய் துரியோதனே பலவிதமான அஸ்திரங்கள் அர்ஜுனனிடம் உண்டு. எதற்கும் போர் என்ற ஒரு முடிவு செய்வதற்கு முன்பாக சமாதானத்தை நீ நாடித்தான் பாரேன் என்று பரசுராமர் சொல்ல ஏனோ அந்த சொற்கள் துரியோதனன் செவிகளில் எட்டவே இல்லை. இதை பார்த்து கொண்டே இருந்த கண்வர் சென்ற முறை விரிவாக சிந்தித்தோம். கருத்து மட்டும் இப்பொழுது மாதலியின் கதை சொன்னார். மாதலி இந்திரனுடைய பெரு மதிப்பு பெற்ற சாரதி. மாதலிக்கு கருடன் உதவி செய்தான். கருடன் ஒரு நேரத்திலே தான் மிக பெரும் சக்தி பெற்றவன் என்ற கர்வம் பெற்றிருந்தான். அந்த கருடன் கர்வ நாசம் பெற்ற கதை இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது. கருடனுடைய வலிமை சேர்க்கை போக்குவதற்கு மகாவிஷ்ணு செய்த உபாயத்தை இந்த இடத்திலே அற்புதமாக சொல்கின்றார் கண்வர். அந்த மகாவிஷ்ணு வேறு யாரும் அல்ல, உன் முன்னே நிற்கக்கூடிய இந்த கிருஷ்ணர் தான் என்று துரியோதனனுக்கு சொல்கின்றார். துரியோதனுடைய வலிமை செருக்கு போக வேண்டும் என்று சொல்கின்றார். கருடன் பாம்புகளை சுமக்க வேண்டிய நிலை வந்ததே, எதிரிகளையும் தான் சுமக்கக்கூடிய ஒரு செயலை செய்விக்கக்கூடிய அந்த நிலை கண்ணனுக்கு உண்டு என்று சொன்னார். அனைத்தும் கட்ட துரியோதனன் கண்வரை சற்றே அலட்சியப்படுத்தினான். தொடைகளிலே மெதுவாக தட்டினான். கண்வருக்கு கோபம் வந்தது. இந்த தொடையின் மூலம் உனக்கு மரணம் என்றார். இது கேட்ட திருதராஷ்டிர மன்னன் பெரும் கவலை கொண்டான். தன்னுடைய சபையோரை நோக்கி திருதராஷ்டிரனுக்கு மந்திரியாய் இருந்த பெரியவர்கள் அனைவருமாக சேர்ந்து திருதராஷ்டிரனுடைய பிள்ளையான துரியோதனனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நாரத மகர்ஷி பார்த்தார். அவருடைய முறை வந்தது. மன்னனுடைய கவலை அவருக்கு புரிந்தது. மெதுவாக காலவருடைய கதையை அவர் சொல்ல தொடங்கினார். நிர்பந்தம் என்ற ஒன்று சொன்னால் அது தீமையிலே முடியும் என்பதை காட்டக்கூடிய விதத்திலே விஸ்வாமித்திரர்
குருதட்சணையாக கேட்ட சில குதிரைகள் பற்றி சொன்னார். 800 விதமான 800 குதிரைகள், ஒரு பக்கம் பச்சை நிற காதுகளை கொண்டு வெண்ணிறமான நிறத்திலே இருக்கக்கூடிய 800 குதிரைகள் தனக்கு குருதட்சணையாக வேண்டும் என்று தன்னிடம் ஊழியம் செய்த அந்த காலவரிடம் விஸ்வாமித்திரர் போட்ட அந்த நிபந்தனை சொன்னார். நிபந்தனையின் அடிப்படையிலே குருதட்சணை வேண்டாம் என்று பலமுறை விஸ்வாமித்திரர் மறுத்தும் தான் நிர்பந்தம் செய்ததின் பொருட்டாக தான் பெற்ற அந்த மிகப்பெரிய கவலையை பற்றி சொன்னார். யாரையும் நிர்பந்திப்பது என்பது சரியாக இருக்காது துரியோதனே என்று சொன்னார். துரியோதனன் சற்றே நாரதரை ஏறிட்டு பார்த்திருக்க வேண்டும். அதனால் அந்த கதை முழுதும் இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது. நமது ஆசிரியர் இந்த கதையை வெகு விரிவாக நமக்கான ஒரு சிந்தனையாக இதை செய்திருந்தார். முன்பு சுருக்கமாக அந்த கதையை பார்ப்போம். குருதட்சணை தர முயற்சி செய்கின்றார் காலவர். எங்கு செல்வார்? தான் வழிபட்டு வந்த அந்த மகாவிஷ்ணுவை வேண்டுகின்றார். தன்னுடைய பக்தன் அல்லவா, வேண்டிய வரம் மகாவிஷ்ணு நேரடியாக தருவதற்கு முன்பு கருடனுக்கு கஞ்சாடை காட்டினார். கருடன் காலவரின் முன் வந்து நின்றான். காலவரை மெதுவாக தன் மேல் சுமத்தி கொண்டு, தங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த புவியிலே எங்கெங்கு என்ன இருக்கின்றதோ அவை அனைத்தையும் நான் உமக்கு காண்பிப்பேன். காலவரே, உமக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்று உங்களுடைய குருவிற்கு அதை தட்சிணையாக தரலாம் என்று கருடன் சொல்கின்றான். அதை கேட்ட காலவர் மகிழ்ந்து போக, எனக்கு இவ்வாறாக பச்சை நிற காதுகள் கொண்ட வெண்ணிறமாய் உள்ள 800 குதிரைகள் வேண்டும் என்று கேட்க, கருடன், நான் உம்மை அனைத்து திசைகளுக்கும் அழைத்து செல்வேன். எந்த இடத்திலே இவை இருக்கின்றனவோ நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல, கருடன் மெதுவாக தன்னுடைய பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒவ்வொரு திசைக்கும் உண்டான அந்த பெருமைகளை உரைத்து சொல்கின்றார். அவற்றை நாமும் தெரிந்து கொள்வோம். தட்சிண திக்கு, அதாவது தென் திசை. சூரியனானவன் வேதத்திலே கூறியுள்ள முறையின்படி இந்த திசையை தன்னுடைய குருவுக்கு தட்சிணையாக கொடுத்தானாம். தன்னுடைய குருவுக்கு தட்சிணையாக இதை கொடுத்ததனால் இந்த திசையானது தட்சிண திக் என்று அறியப்படுகின்றது. அதாவது இப்பொழுது நாம் அறியக்கூடிய தென் திசை அல்லது தெற்கு திசை. அடுத்ததாக பச்சிமை, மேற்கு திசை. வருணனுக்கு மிகவும் பிடித்த திசை, வருணனுக்கு இருப்பிடமும் ஆதியுமான திசை இந்த திசை. சூரியன் பகலின் பின்பாகத்திலே இந்த பகுதியிலே தன்னுடைய கிரணங்களை விடுகின்றான். அதனால் இந்த திசை பச்சிமை, மேற்கு என்பதாக மாறியிருக்கின்றது. ஜலத்தை காப்பதற்கு, ஜல சந்துக்களுக்கு அரசனாக வருணனுக்கு காஷ்யபர் இந்த திசையிலே அபிஷேகம் செய்த பெருமை இந்த மேற்கு திசைக்கு, அதாவது பச்சிமைக்கு உண்டு என்று சொல்கின்றான் கருடன். அதற்கு அடுத்தபடியாக உத்தர திசை, அதாவது வடக்கு. ஜனங்களை பாவத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய திசை இந்த திசை. க்ஷேமங்களை அடைவதற்குண்டான வழிவகைகளை செய்யக்கூடிய திசை இந்த திசை. எல்லோரையும் தங்களுடைய பாவத்திலிருந்து உத்தாரணம் செய்வதனால், தூக்கி விடுவதனால் இந்த திசைக்கு உத்தர திசை, அதாவது வடக்கு என்பதாக பெயர். அதற்கு அடுத்தபடியாக கிழக்கு திசை, பூர்வ திசை. கஷ்யபருடைய புத்திரர்கள் விருத்தி அடைந்த திசை இந்த பகுதி. இந்த திசையில்தான் இந்திரனானவன் தேவராஜனாக அபிஷேகம் செய்யப்பட்டான். தேவர்களின் செல்வத்திற்கெல்லாம் இதுதான் மூலமான திசை. இதில்தான் தேவர்கள் அனைவரும் தவமும் செய்திருக்கின்றார்கள். மிகவும் முந்தின காலத்திலேயே, முதலிலேயே உலகத்தில் பற்பல பகுதிகள் இருக்க இந்த திசையில் தேவர்கள் நிரம்ப இருந்தபடியால் எல்லா திக்குகளுக்கும் பூர்வமான திசையாக இந்த திசை அறியப்படுகின்றது. பூர்வ திசை, அதாவது கிழக்கு திசை. இவ்வாறாக பல்வேறு திசைகளை பற்றியும் அதன் சிறப்புகளையும் சொன்ன கருடன் காலவரை சுமந்து கொண்டு எந்த இடத்திலும் அந்த விதமான குதிரைகள் இல்லாமல் போக மன்னன் யயாதியிடம் அவரை அழைத்து செல்கின்றான். மன்னன் யயாதியை கண்ட காலவர் தன்னுடைய குருநாதருக்கும் தனக்கும் ஏற்பட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்ல, யயாதி சொல்கின்றான், இப்பேற்பட்ட மன்னன், உலக அனைத்தும் தன் கொடையின் கீழ் ஆண்டு கொண்டிருந்த மன்னன் சொல்கின்றான், இந்த விதமான குதிரைகள் என்னிடத்திலே இல்லை. ஆனால் சிற்சில மன்னர்களிடம் இந்த குதிரைகள் இருக்கின்றன. அவர்களிடம் சென்று நீங்கள் யாச்சகமாக பெறுவதற்கு பதிலாக அவர்களுக்கு சற்றே
பொருட்களையோ அல்லது போகத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களையோ கொடுத்து நீங்கள் அதை பெறலாம். பொருட்களை கொடுத்து நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருட்களை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பொருட்களை கொடுக்கக்கூடிய நிலையிலே காலவரை தற்போது நான் இல்லை. ஏன் என்று சொன்னால் என்னுடைய அரசாங்கத்திலே இருந்த செல்வங்கள் அனைத்தும் யாகங்கள் செய்வதிலே செலவழிக்கப்பட்டு விட்டன. என்னுடைய கஜானாவானது தற்பொழுது காலியான நிலை. ஆனால் தானம் கேட்டு வந்திருந்த உங்களை நான் அப்படியே அனுப்ப முடியாது. என்னிடம் அதிக அளவிலே வரம் பெற்ற ஒரு புத்திரி ஒருவள் உண்டு, மாதவி என்பதாய் ஒரு பெயர். அந்த மாதவி தங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வாள் என்று சொல்லி தன்னுடைய மகளை அழைக்கின்றான் யயாதி. அந்த மாதவி அந்த இடத்திற்கு வருகின்றாள். தந்தையினுடைய அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்த மகள் பலரை மணந்தும் ஒருவருடன் கூடி ஒரு புத்திரன் பெற்ற பின்பும் கூட அவள் மீண்டும் கன்னிப்பெண்ணாக மாறக்கூடிய ஒரு வரம் பெற்றிருந்த அற்புதமான ஒரு பெண்மணி. அந்த மாதவி தந்தையின் வாக்கை காப்பதற்கு காலவருக்கு மகளாக மாறிப்போனாள். காலவர் மாதவிக்கு தந்தையாக மாறிப்போனார். யயாதியிடம் சொல்லிவிட்டு தக்க தருணத்திலே மாதவியுடன் மீண்டும் வந்து அவரை பார்ப்பேன், அவரிடம் மகளை ஒப்படைப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த குருதட்சணையான அந்த குதிரைகளை பெரும் பொருட்டு எந்தெந்த மன்னனிடம் அந்த குதிரைகள் இருக்கின்றனவோ அவர்கள் அனைவரையும் மாதவியை அழைத்து கொண்டு பார்க்க செல்கின்றார் காலவர். முதலிலே அவர் சந்தித்தது ஹரியஸ்வன் என்பதாய் ஒரு மன்னன். அந்த மன்னனும் கூட அற்புதமான ஒரு புத்திரன் வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்க மாதவியின் சிறப்பை அவன் உணர்ந்து மாதவியை அவன் மணக்க சம்மதம் தெரிவிக்க காலவர் கன்னியாசுல்கமாக அவனிடம் இருந்த 200 குதிரைகளை பெற்றுக்கொள்கின்றார். மாதவி ஹரியஸ்வனுடன் கூடி அற்புதமான ஒரு புத்திரனை பெறுகின்றாள். அந்த புத்திரனுக்கு வசுமனஸ் என்பதாய் பெயர். அந்த வசுமனஸை பெற்றவுடன் அவள் மீண்டும் கன்னியாக மாறிப்போனாள். காலவரிடம் 800 குதிரைகளுக்கு பதிலாக இப்பொழுது 200 இருந்தது. அடுத்த 200 குதிரைகள் இருந்த இடம் திலோதாசன் என்ற ஒரு மன்னனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடத்திலே அந்த திலோதாசனை காலவர் காண செல்கின்றார். மாதவியை அழைத்து கொண்டு தன்னிலை சொல்கின்றார், தான் வேண்டியது சொல்கின்றார். கன்னியா சுல்கமாக 200 குதிரைகளை பெறுகின்றார். திலோதாசனுடன் மாதவி கூடி ஒரு புத்திரனை பெறுகின்றாள். மீண்டும் கன்னியாக மாறிப்போனாள். அந்த புத்திரனுக்கு பெயர் பிரதர்த்தனன் என்பதாக. இப்பொழுது காலவரிடம் 400 குதிரைகள், அடுத்த 200 குதிரைகள் எங்கு இருக்கின்றன என்று அவர் தேட போஜ நகரத்திலே 200 குதிரைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து போஜ நகர மன்னன் உச்சியினரன் அவனை காண்பதற்கு காலவர் மாதவியுடன் செல்கின்றார். அதே கதை தன்னுடைய நிலை சொல்கின்றார். உச்சியினரன் அற்புதமான ஒரு புத்திரன் பெற விளைகின்றான். கன்னியாசுல்கமாக 200 குதிரைகள் கொடுக்கின்றான். மாதவியை மணக்கின்றான். மாதவியுடன் கூடி ஒரு புத்திரனை பெறுகின்றான். இவன்தான் பிற்காலத்திலே நாம் அறியக்கூடிய அற்புதமான ஒரு மன்னன் சிபி என்பதாக பெயர். 600 குதிரைகள் ஆயிற்று. மீண்டும் 200 குதிரைகளுக்கு என்ன என்று கேட்பதற்கு அவர் ஆலோசிக்க அந்த இடத்திலே தேவர்கள் எல்லாம் கூடி சொன்னார்கள், இது போன்ற அற்புதமாக 1000 குதிரைகள் இருந்தன, 400 குதிரைகள் நதியில் கொண்டு செல்லப்பட்டு விட்டன. அது ஒரு மிகப்பெரிய கதை. காலத்தின் அருமை கருதி அதை நான் விட்டுவிடுகின்றேன். இந்த 600 குதிரைகளை அழைத்து கொண்டு மாதவியையும் உடன் கொண்டு விஸ்வாமித்திரரை பார்க்க செல்கின்றார். தன்னுடைய நிலை சொல்கின்றார். எப்படி தான் இவ்வாறு 600 குதிரைகளை பெற்றேன் என்ற விதத்தையும் சொல்கின்றார். விஸ்வாமித்திரர் அவர் சொன்னாராம், மகாபாரதம் அதை அப்படியே பதிவு செய்கின்றது. இந்த மாதவியை மட்டும் என்னிடம் நீ முதல்லேயே அழைத்து கொண்டு வந்திருந்தால் காலவனே இந்த 4 புத்திரர்களையும் நானே உண்டு பண்ணியிருப்பேனே, எனக்கே 4 புத்திரர்கள் பிறந்திருப்பார்களே, பரவாயில்லை, இந்த 600 குதிரைகள் என்னுடைய பகுதியிலே திரியட்டும், நான் இவளை ஏற்கின்றேன் என்று சொல்லி அவளுடன் விஸ்வாமித்திரர் கலந்து ஒரு புத்திரனை பெற்றார். அந்த புத்திரன் தான் அஷ்டகன். இவர்கள் 4 சேர்ந்து தர்மமானது எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை நாரதருடன் சேர்ந்து அவருடைய தேரிலே செல்லும் போது சொல்கின்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய கதை. மற்றொரு காலத்திலே அது பற்றி நாம் சிந்திக்கலாம்.
இவை அனைத்தும் முடிந்தபின் காலவர் விஸ்வாமித்திரரை வணங்கி மாதவியை அழைத்து கொண்டு மீண்டும் யயாதி இருந்த இடத்திற்கு வருகின்றார். யயாதியிடம் மாதவியை ஒப்படைக்க யயாதி தன்னுடைய கடமையை செய்ய நினைக்கின்றான். தன்னுடைய பெண் கன்னியாக மாறி வந்த பின்பு அவளுக்கு சுயம்பர ஏற்பாடுகள் செய்கின்றான். கங்கையும் யமுனையும் கூடிய ஒரு பிரதேசத்திலே அவளுக்கு சுயம்பரம் செய்ய மன்னன் ஏற்பாடு செய்கின்றான். ஆனால் அவளோ வனவாசத்தை விரும்புகின்றாள், தவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவள் சென்று விடுகின்றாள். இவ்வாறாக அவள் சென்றுவிட யயாதி பற்பல விதமான நன்மைகள் செய்தவன் அல்லவா, அவன் செய்த அந்த அற்புதமான பற்பல தவ பயனாய் அவனுக்கு மேலுலகிலே இடம் கிட்டியது. மேலுலகிற்கு யயாதி சென்றான். மேலுலகிற்கு சென்ற யயாதி அமைதியாக இருந்திருக்கலாம். ஆணவத்துடன் அங்கிருந்த மனிதர், அங்கிருந்த தேவர், அங்கிருந்த மற்றவர்கள் சிலரை பார்த்து சற்றே அலட்சியப்படுத்தினான். அலட்சியப்படுத்தியதன் விளைவாக சற்றே அவமானமாய் அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்களுடைய அவமானம் இந்திரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்திரன் வந்தான். இவன் யார் என்று கேட்டான். இவனை கீழே தள்ளுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. மேலுலகத்திலிருந்து தான் செய்த தவத்தின் அடிப்படையாக மேலே சென்றிருந்த அந்த யயாதி மதிக்க வேண்டியவர்களை மதிக்காமல் போனதன் விளைவாக மீண்டும் பூமி வந்தான். அவன் கீழே விழுமுன் அந்த இடத்திற்கு தற்செயலாக காலவர் சென்றிருந்தார். யயாதி கீழே விழுவதை கண்டுவிட்டு அவன் மேல் கொண்டிருந்த அன்பின் பயனாக நன்றியை காட்டும் விதத்திலே தன்னுடைய தவத்திலே 1/8 பங்கை அவனுக்கு கொடுக்க யயாதி மீண்டும் மேலுலகம் செல்கின்றார். இந்த கதை அனைத்தும் நாரதரால் துரியோதனனுக்கு சொல்லப்படுகின்றது. கருத்து மிகவும் தெளிவான கருத்து. அதிகப்படியாக தன்னுடைய குருநாதரை காலவர் நிர்பந்தம் செய்ததனாலே விஸ்வாமித்திரர் காலவரை சற்றே கஷ்டத்திற்கு உள்ளாக்கினார். அதனால் துரியோதனனே எந்த ஒரு விஷயத்திலுமே நிர்பந்தம் என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நிர்பந்தம் செய்யாதே, சமாதானத்தை ஏற்றுக்கொள். இரண்டாவது, யயாதி மேலே சென்ற பிறகு கூட சில பேரை மதிக்க வேண்டியவர்களை மதிக்காமல் இருந்ததன் பொருட்டு அவன் கீழே விழுந்தான். அதனால் மதிக்கத்தக்கவர்கள் பாண்டவர்கள், முன்னாலே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் மதிக்கத்தக்கவன், அவனுடைய பேச்சை நீ கேட்பாயாக, சமாதானத்தை ஏற்பாயாக, கர்வத்தை விட்டுவிடு என்று சொன்னார். வல்லவர்களுடன் சண்டை செய்தால் சங்கடம் நிச்சயம் என்பதை நாரதர் சொன்னார். துரியோதன் அனைவரது அறிவுரைகளையும் கேட்டான். ஆனால் மனதில் கொள்ளவில்லை. அலட்சிய பாங்கு அவனிடம் காணப்பட்டது. அனைவரையும் அலட்சியம் செய்தான். அவன் அலட்சியம் செய்ய திருதராஷ்டிர மன்னன் தவித்து போனான். இறுதியாக அங்கே இருப்பது கண்ணன். கண்ணனுடைய தாழ் பணிந்தான். தன்னுடைய பிள்ளைக்கு அனைவரும் அறிவுரை சொல்லியும் அவர்கள் ஏற்காத நிலையிலே, கண்ணனே, நீ என்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொல்லி சமாதானம் ஏற்க செய்யேன் என்று பணிந்து வேண்டினான். வேறு வழி கேட்டது நாடாளும் மன்னன், தன்னுடைய சம்பந்தியின் தந்தை, தனக்கும் கூட உறவு. கண்ணன் மெதுவாக துரியோதனனை பார்த்து பேசத் தொடங்கினான். அவன் சொன்ன எதுவுமே கூட துரியோதனுடைய காதுகளில் ஏறவே இல்லை. துரியோதனுடைய பதில் விசித்திரமாய் வந்தது. கண்ணனே, பாண்டவர்களிடம் சென்று சொல், ஊசியினுடைய, அதாவது கூர்மையான ஊசியினுடைய முனையால் குத்தப்படக்கூடிய அளவிற்கு கூட பாண்டவருக்கு தன்னுடைய ராஜ்யத்திலே இடம் என்பது கொடுக்கப்பட முடியாது என்பதை தெளிவாக துரியோதனன் சொன்னான். அது கேட்ட கண்ண பரமாத்மாவிற்கு பெரும் கோபம் வந்தது. துரியோதனன் செய்த தீமைகளின் பட்டியல் அனைத்தையும் அவர் மீண்டும் ஒருமுறை சபையோர்கள் அனைவரும் பார்த்திருக்க சொல்கின்றார். பாண்டவர்கள் செல்வம் மேலே துரியோதனனே, நீ கொண்ட பொறாமையை பற்றி சற்றே நினைத்துப்பார் என்று சொல்கின்றார். இந்த பொறாமை மட்டும் நீ கொள்ளாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலை வந்திருக்குமா என்று கேட்கின்றார். சகுனியுடன் கூடி பாண்டவரை கெடுக்க நீ தீட்டிய திட்டம் உலகம் அனைவருமே, உலகத்தில் உள்ளவர் அனைவருமே அறிவார்களே என்று சொல்கின்றார். சூதாடி பாண்டவர்களை துன்பத்தில் ஆழ்த்தியதை உன்னுடைய நினைவில் இருந்து நீ அகற்றி விட்டாயா என்று கேட்கின்றார். அது போகட்டும், திரௌபதியை சபையில் அவமானப்படுத்தியதை எவர் ஒருவரேனும் மறந்து விடுவார்களா துரியோதனனே என்று கேட்கின்றார். பாரணாவதத்திலே பாண்டவர்களை எரிப்பதற்கு நீ தீட்டிய திட்டம் எவருடைய நினைவிலும் இன்னும் கூட பசுமையாக இருக்கின்றதே என்று சொல்கின்றார். போகட்டும், பீமனை கொள்வதற்கு எத்தகைய உபாயங்கள் எல்லாம் செய்தாய் நீ.
பாம்பாகட்டும், விஷமாகட்டும், கட்டு என்பதாகட்டும், எப்படி பற்பல விதமான சூழ்ச்சி செய்தாய். நீ செய்த சூழ்ச்சிகள் அனைவருமே இந்த அவையில் உள்ளவர்கள் அறிவார்களே என்று சொன்னார் கண்ணன். இப்படி அந்த துரியோதனன் செய்த பாவத்தின் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. இவை அனைத்தும் நீண்டு கொண்டே போக துச்சாதன் மெதுவாக துரியோதனுடைய காதின் அருகிலே விஷயம் ஒன்று சொன்னான். அண்ணா துரியோதனா, ஒருவேளை நீ உன் இஷ்டப்படி நடந்தால், கண்ணனுடைய சொற்களை கேட்காமல் நீ நடந்தால், நம்முடைய தந்தை, அதாவது இந்த நாட்டு மன்னன் பீஷ்மருடனும் துரோணருடனும் சேர்ந்து நம் நால்வரையும் கட்டி பாண்டவர்களும் கொடுத்து விடுவார்கள். இதற்கு நீ எச்சரிக்கையாக இரு என்று சொல்கின்றான். இது கேட்ட துரியோதனன் சற்றே கோபம் கொள்கின்றான். கோபமாய்ச்சிருக்கின்றான். சபையை விட்டு வெளியே செல்கின்றான். முதலிலே வெளிநடப்பு செய்தது பீஷ்மர் என்று சொன்னால், இப்பொழுது வெளிநடப்பு செய்தது துரியோதனன். இவர்கள் அனைவரும் சபையை விட்டு நீங்கி சொல்ல, கண்ணன் மீண்டும் சபையோரை பார்த்து தான் தன்னுடைய மனத்திலே தர்மபுத்திரர் சொன்ன அந்த விஷயங்கள் அனைத்தையும் கொண்டு இயன்ற அளவுக்கு முயற்சி செய்யத்தான் அவர் துணிகின்றார். கம்சன் அழிந்த கதை பற்றி சொல்கின்றார். கண்ணன் பகைவரை வென்ற முறை பற்றி சொல்கின்றார். கம்சன் ஒருவன் அழிந்து போன பின்பு எப்படி யாதவர்கள், அந்தகர்கள், விருஷ்டிகள் அனைவருமாக சேர்ந்து சுகமாய் வாழ்கின்றார்கள் என்பது பற்றி சொல்கின்றார். பூடகமான செய்தி என்ன என்று கேட்டால், துரியோதனன் ஒருவன் அழிந்துவிட்டால் பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்து மகிழ்வாக வாழலாம் என்பதை சொல்கின்றார். அடுத்தபடியாக தேவ அசுரர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட அந்த யுத்தத்திலே, அந்த யுத்தத்தை தடுப்பதற்காக பிரம்மாவானவர் ஒரு உபாயம் செய்தாராம். அதாவது உலகத்தை காக்க வேண்டி தைத்தியர்களையும் தானவர்களையும் கட்டி வர்ண பகவானிடம் ஒப்படைத்தாராம். அதுபோல இந்த துரியோதனனை கட்டி பாண்டவர்களிடம் ஒப்படைத்து விட்டால் என்ன என்பது பூடகமான செய்தி. அதுபோல அனைவரையும் காக்க வேண்டி இவர்கள் நால்வரையும் கட்டி பாண்டவர்களிடம் கொடுத்து விடும் மன்னனே என்று சொல்லிவிட்டு நீதி ஒன்று சொன்னார். ஒரு குலத்துக்காக ஒரு மனிதனை விடலாம், ஒரு கிராமத்திற்காக ஒரு குலத்தை விடலாம் என்று. இந்த இடத்திலே நான் அதிக அளவிலே மகாபாரதத்தை திரு RBVS மணியன் அவர்கள் சொல்ல கேட்டு பலமுறை ரசித்த ஒரே ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம். அதி அற்புதமாக அவர் சொல்வார், உணர்ச்சி பூர்வமாக. தெஜேத்தியகம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தஜே, கிராமம் ஜனவஸ்யார்த்தே ஆத்மார்த்தம் பிரதிவீம் தஜே என்பதாக அவர் சொல்வார். இந்த ஸ்லோகமானது முதலிலே எப்பொழுது துரியோதனன் பிறந்தானோ அந்த நேரத்திலே, துரியோதனன் பிறந்த பொழுது எப்பொழுது நரிகள் ஊழையிட்டு அபசகனங்கள் கண்டார்களோ அந்த நேரத்திலே விதுரன் முதலாக சொல்கின்றான் மன்னனை பார்த்து, இந்த பிள்ளையை நீ திறந்து விடு என்பது உச்சிதம் என்பதாக சொல்கின்றார். அடுத்தபடியாக இரண்டாவது முறை சூது செய்வதற்கு மன்னன் அனுமதி அளிக்கக்கூடிய வழியிலே காந்தாரியானவள் இதே ஸ்லோகத்தை விதுரர் சொன்னதை நினைவுபடுத்துகின்றாள். அதாவது ஒரு வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் விடப்படலாம், ஒரு தெரு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வீடானது விடப்படலாம், ஒரு கிராமம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தெருவே தொலைக்கப்படலாம், ஒரு நகரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிராமம் கூட குறுக்கப்பட்டு விடலாம். இப்பொழுது இந்த ராஜ்யமே நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் துரியோதனனை விட்டுவிடலாமே. அறிவில் முதிர்ந்த அந்த விதுரர் அன்றே சொன்னாரே, அந்த துரியோதனனை துறந்து விடலாமே என்று காந்தாரி கூட புலம்புகின்றாள். இவ்வாறு துரியோதனனை விடுவதற்காக மூன்றாவது முறையாக விதுரர் சொன்னது சஞ்சயன் தூதிற்கு சென்று வந்த பின்பு இரவிலே மன்னன் தவித்த பொழுது கூட இதே வார்த்தைகள் மீண்டும் சொல்லப்படுகின்றன. திஜே தேகம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் திஜே, கிராமம் ஜனமஸ்யார்த்தே ஆத்மார்த்தம் பிரதிவீம் திஜே என்பதாக இவ்வாறாக பற்பல சொல்லி திருதராஷ்டிரன் பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொள்வதே மிகச் சிறந்தது என்று சொல்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர். என்னதான் கண்ணனுக்கு போர்தான் தேவை என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட பாண்டவர்களுடைய விருப்பப்படி தான் மேற்கொண்டிருந்த அந்த பொறுப்பை சரியான முறையிலே செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இவை அனைத்தையும் வார்த்தைகளால் சொல்லி சமாதானத்தை நாட கண்ணன் முயற்சி செய்கின்றார். கண்ணனுடைய சொல் கேட்ட மன்னன் விதுரனிடம் சொல்லி காந்தாரியை சபைக்கு அழைத்து வர சொல்கின்றார். மனைவிக்கு மன்னன் கொடுத்த மிகப்பெரிய மரியாதை. மகாபாரதம் இந்த இடத்திலே கருத்தை பதிவு செய்கின்றது. நீண்ட அறிவுடையவளான காந்தாரியை இங்கு அழைத்து வா விதுரனே என்று மன்னன் சொன்னானாம். துர்புத்தியுள்ள துரியோதனனுக்கு ஹிதம் சொல்லக்கூடிய பலம்
அவளிடம் மட்டும்தான் உண்டு என்று நான் உணர்கின்றேன். அவளுடைய பேச்சை துரியோதனன் கேட்காது போனால் கண்ணன் சொல்படி செய்யலாம் என்ற ஒரு முடிவை மன்னன் எடுக்கின்றான். மன்னனுடைய உத்தரவுக்காக காத்திருந்த விதுரன் காந்தாரியை சபைக்கு அழைத்து வருகின்றான். காந்தாரிக்கு எப்படிப்பட்ட மரியாதை தரப்பட்டிருந்தது என்பதை நாம் உணர வேண்டும். சஞ்சயனிடம் அறிவுரை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது திருதராஷ்டிர மன்னன் சஞ்சயனிடம் மேலும் சொல், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க சஞ்சயன் கூட சொல்கின்றான், மன்னனே, உன்னுடைய மனம் நிலையான மனம் அல்ல. நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொன்னால் உன் அருகிலே காந்தாரியும் வியாசரும் இருக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை போட்டதை நாம் முன்பு கண்டோம். அதாவது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே திருதராஷ்டிர மன்னன் தனியாக முடிவு எடுக்க பயந்திருக்கிறான். காந்தாரியை உடன் கொண்டிருக்கின்றான். ஆனால் காந்தாரனுடைய சொல்லை அவன் ஏற்றானா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இரண்டாவது முறை சூதிற்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பு காந்தாரி இயன்றவரை தடுத்து பார்க்கின்றாள். கௌரவருடைய குலம் அழிவதற்கு திருதராஷ்டிரமன் காரணமாக இருக்க வேண்டாம், அனுமதியை நீங்கள் ரத்து செய்யுங்கள், அனுமதி கொடுக்காதீங்கள் என்று சொல்ல திருதராஷ்டிர மன்னன் அதை மறுத்துவிட்டு அனுமதி வழங்குகின்றான். அதன் விளைவாகவே இந்த 13 ஆண்டு கால வனவாசம் இப்பொழுது சமாதானத்திற்கு உண்டான பேச்சு வார்த்தைகள் இவையெல்லாம் இப்படி இருக்க சபைக்கு வந்த காந்தாரி மன்னனிடம் பெரிய அளவிலே விவாதித்தாள். இப்படி ஒரு நிலை வந்ததற்கு காரணம் மன்னன் தான் என்று சொல்லி மன்னனை ஏசுகின்றாள். மன்னனை ஏசிவிட்டு சொன்னாள், துரியோதனனை இங்கு அழைத்து வாருங்கள், நான் அவனுக்கு அறிவுரை சொல்கின்றேன் என்று சொல்கின்றாள். அவளுடைய பேச்சை கேட்டு விதுரன் அடுத்த முறையும் சென்று துரியோதனனை அழைத்து வருகின்றார். இந்த முறை துரியோதனன் தனியாக வரவில்லை, மன்னிக்க தன்னுடைய தம்பியர் அனைவரையும் உடன் அழைத்து கொண்டு வருகின்றான். வந்து நின்ற துரியோதனனுடைய நிலை எரிமலையாய் அவன் இருந்தானாம். அவனுடைய கண்கள் எல்லாம் சிவந்திருந்தனவாம். துரியோதனன் வந்ததை அறிந்த காந்தாரி மெதுவாக தன்னுடைய அறிவுரையை சொல்ல தொடங்கினாள். துரியோதனுடைய செயல்களுக்கெல்லாம் மன்னன் மூல காரணம் என்று முதலில் சொன்னவள் இப்பொழுது மெதுவாக தன்னுடைய மென்மையான வார்த்தைகளின் மூலம் தன்னுடைய பிள்ளையினுடைய அழிவு தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவனை பார்த்து சொல்கின்றாள். ஏச்சுடன் கூடிய மென்மையான பேச்சு. தான் சொல்வது தன்னுடைய குலத்தின் நன்மைக்கு மட்டும் அல்ல, துரியோதனனே, உனக்கும் உன்னுடைய தம்பியருக்கும் உன்னை சார்ந்த பந்துக்களுக்கும் கூட இது நன்மை அளிக்கக்கூடியது என்பதை முதலிலே சொல்கின்றாள். அடுத்தது பீஷ்மராகட்டும், துரோணராகட்டும், கிருபராகட்டும், விதுரராகட்டும், இவர்கள் அனைவருமே தந்தைக்கு வேண்டியவர்கள். தந்தை இத்தனை காலம் ஆட்சி செய்திருக்கின்றார் என்று சொன்னால் இவர்களுடைய பலத்தினாலே. அதனாலே தந்தைக்கு வேண்டியவர்கள் சொல்வதை நீ நிச்சயமாக ஏற்பது என்பது அரசின் இயல்பு. நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்களுடைய பேச்சை கேட்டால் அது உனக்கு நன்மை அளிக்கும் என்பதாக இரண்டாவது அறிவுரை. மூன்றாவதாக, சமாதானத்தை ஏற்றால் சென்டிமெண்டல் அட்டாக் என்று நாம் சொல்கின்றோமே, எங்கள் அனைவரையுமே நீ கௌரவம் செய்ததாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். துரியோதனனே, நான் சொல்வதை நீ கேள் என்கின்றாள். ஆனால் அவன் இவை எதையுமே கேட்கக்கூடிய நிலையில் இல்லை என்பதை புரிந்து கொண்டவள் சற்றே இப்பொழுதெல்லாம் நாம் சொல்கின்றோமே நெகட்டிவ் மோட்டிவேஷன் என்பதாக அது தொடர்கின்றது. எத்தகைய ஒரு சிறந்த அறிவாளியாக காந்தாரி இருந்திருக்க வேண்டும். மெதுவாக சொல்கின்றாள், இந்திரியங்களை அடக்க முடியாத நீ நீண்ட காலம் ராஜ்யம் அனுபவிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த வேளையிலே பாண்டவர்கள் அனைவருமே இந்திரியங்களை அடக்கியவர்கள். அவர்களால் நிச்சயமாக வெற்றி பெறவும் முடியும், ராஜ்யம் ஆளவும் முடியும் என்பதை கருத்தாக சொல்கின்றாள். காமக்குரோதங்கள் நிறைந்த நீ அரசனாக பூமியை ஆள முடியாது என்று சொல்லக்கூடிய வேளையிலே காமக்குரோதங்களை வென்றவர்கள் பாண்டவர் என்ற ஒரு கருத்தும் இந்த இடத்திலே பகிரப்படுகின்றது. மெதுவாக சொன்னால், உன்னுடைய காமங்களையும் குரோதங்களையும் பொறாமையையும் நீ அடக்கிவிட்டால் துரியோதனனே, எப்படிப்பட்ட நிலை உனக்கு கிடைக்கும் தெரியுமா? விறகு அக்னியை வளர்ப்பது எப்போது தெரியுமா? எப்படி ஒரு மனிதனுடைய இந்திரியங்கள் அனைத்தும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும் பொழுது அந்த இந்திரியங்களானது புத்தியை வளர்க்கின்றதோ, அது போல ஒரு விறகானது அக்னியை எப்படி வளர்க்கின்றதோ அது போல உன்னுடைய இந்திரியங்களை நீ கட்டி போட்டு விடுவாயே. ஆனால் நிச்சயமாக உன்னுடைய புத்தி செழிக்கும். உன்னுடைய புத்தி செழித்தால் நீ சமாதானத்தை நாடலாம் என்று சொல்கின்றாள். அடுத்தபடியாக
தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடன் எப்படி சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தி பொலிட்டிக்கல் அலையன்ஸ் என்று சொல்கின்றார்களே இப்பொழுது, அதை அவள் சொல்கின்றாள். தன்னை சார்ந்தவர்களிடமோ மற்றவர்களிடமோ எந்த விதமான கோபத்திற்கோ அல்லது அவர்கள் செய்யக்கூடிய விபரீதத்திற்கோ நாம் ஆட்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்கின்றார். இதை சொல்லக்கூடிய நேரத்திலே தன்னுடைய பக்கத்திலே பிளவு இருக்கின்றது என்பதை துரியோதனன் உணர வேண்டும் என்ற வகையிலே பாண்டவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தவர்கள், பேர் அறிவாளர்கள், பகைவர்களை அடக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள். அவர்களுடன் கூடி வாழ்ந்தால் துரியோதனன் பூமியை சிறப்பாக ஆளலாம் என்றும் சொல்கின்றாள். இவை அனைத்தும் ஆயிற்று. மனிதனுடைய பலம் ஆயிற்று. மனிதனுடைய பலவீனத்தை தகர்ப்பதற்கு உண்டான பயமுறுத்தல் ஆயிற்று. முன்னே இருக்கக்கூடிய கண்ணனை பற்றி சொன்னாள். தெய்வ பலம் சொன்னாள். கிருஷ்ணனுடைய பலம் எப்பேற்பட்டது தெரியுமா? கிருஷ்ணன் சிரமமே இன்றி காரியத்தை முடிக்கக்கூடியவன் துரியோதனனே என்று சொன்னார். கண்ணன் மட்டும் மகிழ்ச்சி அடைந்து விட்டால் பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவருக்குமே சுகம் உண்டாகும் என்று சொன்னாள். போரில் நன்மை இல்லை என்பதை சொன்னால், அடுத்தபடியாக அவனுடைய மனத்திலே இருக்கக்கூடிய அந்த கர்வத்தை அடக்குவதற்கு மேலும் சொன்னாள். வெற்றி என்பதும் நிச்சயம் இல்லை, அதனாலே போரிலே மனத்தை செலுத்தாதே என்று சொன்னாள். இவ்வாறாக பல்வேறு விதமாக காந்தாரி தன்னுடைய பிள்ளையிடம் சொல்லி போரே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை மிக்க தாய் என்று சொன்னால், மறுபுறத்திலே கண்ணன் குந்தியை சந்திக்க கண்ணன் செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு சத்திரிய பெண்ணாக அந்த குந்தியானவள் எப்படிப்பட்ட அறிவுரைகளை எல்லாம் தருகிறாள் என்பது நம்முடைய அடுத்த சிந்தனைக்கு. அவள் சொல்கின்றாள், அடுத்தவர்களை அடுத்து பிழைப்பது ஒரு பிழைப்பா? வீரத்தை காட்டி வெல்லக்கூடிய ராஜ்யமே உனக்கு ராஜ்யம் என்பதாக தன்னுடைய அறிவுரையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு கண்ணன் மூலமாக அவள் சொல்லி அனுப்புகின்றாள். இது அடுத்த சிந்தனைக்கு. இவை அனைத்தும் சொல்லிவிட்டு, துரியோதனனே, இந்த ராஜ்யம் என்பது உன்னுடைய ராஜ்யம் அல்ல என்று சொல்கின்றாள். மொத்தத்தில் சொல்வார்களே, ஷேக்கிங் தி பேஸ் என்பதாக ஆங்கிலத்திலே. ஷீ ஷேக்கிங் தி பேஸ் ஆஃப் துரியோதனா. ஷீ டெல்ஸ், இந்த ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யம் அல்ல துரியோதனனே. ஏன் என்று கேட்டால், இந்த அவையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், உன்னுடைய தந்தையாகட்டும், பாகலிகராகட்டும், பீஷ்மராகட்டும், இவர்கள் அனைவருமாக சேர்ந்து பாண்டவர்களுக்கு ஒரு பங்காக முன்பு கொடுத்த ராஜ்யம். பாண்டவர்கள் அந்த பகுதியை பெற்றார்கள். காடாக இருந்த பகுதியை நாடாக மாற்றினார்கள். வளமிக்க நாடாக மாறிப்போன அந்த ராஜ்யத்தை ஆண்ட பாண்டவர்கள் பகையே இன்று மன்னவர்கள் அனைவரையும் தங்கள் வசப்படுத்தி சென்றார்கள். பகை இல்லாத நாடாக அது மாறி போனது. அந்த பூமியைத்தான் துரியோதனனே நீ இப்பொழுது சூதில் வென்று ஆண்டு கொண்டிருக்கின்றாய். இந்த பூமியை, பாதி பூமியை நீ பாண்டவர்க்குத்தா, அதனால் உனக்கு புகழ் கிட்டும் என்று சொன்னாள். பாண்டவருக்கு 13 ஆண்டு காலங்கள் செய்த அந்த துயர நிலை போதாதா என்று கேட்கின்றாள். அனைத்தும் சொல்லிவிட்டு, now she moves into the psychological fear creation. அவள் சொல்லக்கூடிய அந்த அடுத்த வார்த்தைகள், மகாபாரதம் ஏதோ படிப்பது என்பது ஏதோ கதை மட்டும் நாம் பெறுவதற்கு அல்ல, எப்படிப்பட்ட உத்திகளை அறிவில் சார்ந்தவர்கள் எல்லாம் உபயோகித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரம் இது. இவ்வளவு சொல்லியும் துரியோதனன் எதுவும் புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய நிலையிலே அவன் தெளிவாக இருக்க, மெதுவாக சொன்னாள், நீ யாரை நம்பி இந்த போரை தொடங்கி இருக்கின்றாய் தெரியுமா துரியோதனனே? கர்ணன் ஒருவன் என்பது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும், சபையிலே இருக்கக்கூடிய மற்றவர்களை பார். பீஷ்மராகட்டும், துரோணராகட்டும், கிருபராகட்டும், இவர்கள் எல்லாம் உனக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல, பாண்டவர்களுக்கும் கூட பிரீத்தி உடையவர்களே. உன்னையும், அதாவது கௌரவர்களாகிய உங்களையும் பாண்டவர்களாகிய ஐவரையும் இவர்கள் சரி சமமாக பார்க்கக்கூடிய எண்ணம் பெற்றவர்கள். இவர்களை கொண்டு நீ போருக்கு சென்றால் நிச்சயமாக சொல்கின்றேன், நன்றிக்கு, அதாவது உன்னிடம் உணவு உண்ட நன்றியின் அடிப்படையிலே உயிரையும் விடுவார்களே அன்றி நிச்சயமாக இவர்கள் யுதிஷ்டிரனை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார்கள் என்று சொல்கின்றார். எத்தகையதொரு ஃபோர்சைட் ஷி ஹேட் என்பதை நாம் உணர வேண்டும். ஏன் என்று கேட்டால், பின்னாளிலே மிகப்பெரிய அணிவகுப்பு நடக்கின்றது. 2 பக்க அணிவகுப்பும் நடக்க, ஒரு பக்கத்திலே
கௌரவர்கள் பக்கத்திலே அணிவகுப்பிலே இருந்த பீஷ்மரை பார்த்து நம் படையின் பலம் என்ன என்று துரியோதனன் கேட்க, படையின் பலத்தை வெகுவாக சொல்லி வந்த பீஷ்மர் 2 விஷயங்களை துரியோதனன் புரிந்து கொள்ளும்படி சொல்கின்றார். குந்தியின் புத்திரர்களான பாண்டவர்களை தான் ஒருபோதும் கொல்ல மாட்டேன். 1. ஷிகண்டியை ஒருபோதும் ஆயுதம் ஏந்தி தாங்க மாட்டேன். இந்த 2 விஷயங்களையும் கூட அதி அற்புதமாக பீஷ்மர் சொல்கின்றார். இவை அனைத்தையுமே காந்தாரி எவ்வளவு சிறப்பாக துரியோதனனுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். A direct clear message to her son. Not only Pandavas are great warriors, but they also follow some of the basic ethics and principles in the system. Duryodhana, not only weak by himself, but also his team may not fight with full strength against the Pandavas. செய்தியானது மிக தெளிவாக துரியோதனிடம் சொல்லப்படுகின்றது. இறுதியாக சொல்கின்றார், மகனே, மனதை அடக்கு, பேராசையை விடு, பேராசையால் பொருளை அடைய முடியாது என்று சொல்கின்றாள். தாயின் பேச்சை மதிக்காமல் துரியோதனன் அடுத்த முறையாக சபையை விட்டு செல்கின்றான். ஸ்ரீகிருஷ்ணரை கட்டி போட திட்டம் தீர்மானிக்கின்றான். சகுனியை உடன் அழைக்கின்றான். துச்சாசனனும் கர்ணனும் உடன் வர கர்ணனை எவ்வாறு கட்டி போடுவது என்று ஆலோசனை செய்கின்றான். இவர்கள் ஆலோசனை செய்தது சாத்தியாகிக்கு தெரிந்தது. உடனே ஓடி வந்தான். அவன் சொல்ல தொடங்கினான். துரியோதனன் பேசிக் கொண்டிருக்கின்றான். காரியங்களை விரைவாக செய்யக்கூடிய கண்ணன் திருதராஷ்டிரமனுடைய உதவியும் பீஷ்மருடைய உதவியும் கொண்டு துரியோதனன் மற்றும் மூவரையும் கட்டி பாண்டவர்களிடம் ஒப்படைப்பதற்கு முன்பாக தாங்கள் எல்லாம் மகாபலி சக்கரவர்த்தியை கண்ணன் கட்டியது போல கட்டி பாண்டவர்களிடம் தங்களை காப்பாற்றிக் கொண்டால் என்ன என்று துரியோதனன் ஆலோசிக்கின்றான் என்ற செய்தியை சாத்தியாகி சபையில் வந்து சொல்கின்றான். இது கேட்ட விதுரன் திருதராஷ்டிர மன்னனை பார்த்து சொன்னான். கண்ணனுடைய பலத்தை சொன்னான். திருதராஷ்டிர மன்னனே, இப்பொழுது கூட நீ துரியோதனனை அடக்காவிட்டால் மிகவும் கஷ்டம் என்று இவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்க, திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த துரியோதனன் தன்னுடைய சகாக்களை பார்த்து சொன்னான், நாம் மட்டும் இந்த கண்ணனை கட்டி போட்டு விட்டால் பாண்டவர்கள் எல்லாம் பல்பிடுங்கப்பட்ட பாம்புகள் போல ஊக்கமற்றவர்கள் ஆகிவிடுவார்கள். கண்ணனை கட்டி போட்ட பின் நாம் பாண்டவர்களுடன் யுத்தம் செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே விதுரனுடைய அறிவுரை கேட்ட திருதராஷ்டிர மன்னன் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றான், எப்படியாவது துரியோதனனை சபைக்கு அழைத்து வா என்று. மீண்டும் விதுரர் வெளியே செல்கின்றார். வெளியே சென்று துரியோதனனை அவனுடைய தம்பிமார்கள் அனைவருடனும் அழைத்து வருகின்றார். உடன் தப்பாது சகுனியும் கர்ணனும் அனைவரும் அங்கு வந்து நிற்க மன்னன் பெரும் கோபம் கொள்கின்றான். துரியோதனன் கண்ணனை கட்ட நினைப்பது என்பது குழந்தை சந்திரனை கையில் பிடிக்க விளைவது போல என்று சொல்கின்றான். காற்றை கையால் பிடிக்க முடியுமா துரியோதனனே? அது போல கண்ணனை உன்னால் கையால் பிடிக்க முடியுமா? சந்திரனை கையால் தொட முடியுமா? உன்னால் முடியாதல்லவா? அது போல கண்ணனை உன்னால் தொட முடியாது. பூமியை தலையில் தாங்குவேன் என்று சொல்கின்றாயே, கண்ணனை உன்னால் தொட முடியுமா என்று கேட்கின்றான். துரியோதனனுக்கு சினம் மட்டும்தான் அதிகமாகி போய்கொண்டே இருந்தது. மன்னன் பேசி சற்றே மூச்சரைக்க விதுரன் மெதுவாக பேச தொடங்கினார். வானர சிரேஷ்டன் ஒருவன் கல்மாரியிலே கேசவனை மூடிய கதை சொல்கின்றார். கண்ணனை பிடிக்க எண்ணி அந்த வானர சிரேஷ்டன் பராக்கிரமம் முழுவதும் இழந்த அந்த நிலை சொல்கின்றார். பிராஜோதிஷபுரத்திலே, அதாவது அசாமிலே, நரகாசுரன் கண்ணனை பிடிக்க முயன்று தோற்று போன கதை சொல்கின்றார். கண்ணனுடைய சிறு வயது செயல் சொல்கின்றார். கண்ணன் இப்பொழுது மட்டுமல்ல, சிறு வயது முதலே எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை படைத்தவன் என்பதை அழகாக சொல்கின்றார். எப்படியெல்லாம் சொல்கின்றார். பாகவதம் முழுவதுமே இந்த இடத்திலே சொல்லப்படுகின்றது. பூதனனுடைய வதம் சொல்லப்படுகின்றது. சகடாசுரனுடைய வதத்தை பற்றி சொல்கின்றார். திருணவர்த்தனுடைய அந்த கொலையானது சொல்லப்படுகின்றது. அதாவது சூறாவளி ரூபத்திலே அவன் வந்திருந்த பொழுது கூட அவனை கண்ணன் வென்ற கதை சொல்லப்படுகின்றது. வடகாசுர வரம், அதாவது பசு ரூபத்திலே வந்தவனையும் கண்ணன் வென்ற நிலை சொல்லப்படுகின்றது. பகாசுர வதம் சொல்லப்படுகின்றது. கொக்குருவில் வந்த எதிரி களையப்பட்ட விதம் சொல்லப்படுகின்றது.
பகாசுரனை தொடர்ந்து அகாசுரவதம், அதாவது பாம்புருவில் வந்த எதிரியும் கொல்லப்பட்டு விட்டான் என்பதை விதுரர் சொல்கின்றார். குதிரை கழுதை வடிவில் வந்தவனும் காணாமல் போய்விட்டான் என்று சொன்னார். காளை உருவில் வந்தவனும் காணாமல் போய்விட்டான் என்று சொன்னார். குதிரை வடிவில் வந்த கேசியும் காணாமல் போய்விட்டான் என்று சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக ஆசிரியர் அற்புதமாக கடந்த முறை சொன்னாரே, அழைத்து வருகிறேன் என்று சொன்னேனோ விதுரனை போல என்று. பகைவர்கள் கண்ணனை அழிக்க தன்னுடைய மக்களை எல்லாம் கண்ணன் இருந்த இடத்திற்கு அனுப்பியிருந்த கம்சன் அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட, ஏனோ அவனுடைய நிலைக்கு இறுதி வந்தது போல கண்ணனை அழைத்து வர வேண்டி அக்ரூவரிடம் சொல்ல, அக்ரூவர் கண்ணனை அழைத்து வந்தாரே, கம்சனுடைய இருப்பிடத்திலே கம்சனையும் கொன்றாரே, அந்த கதையை அவர் விரிவாக சொன்னார். அதன் பிறகு மது கைடப வதமானது சொல்லப்பட்டது. ஹயக்ரீவன் என்னும் அசுரனும் வதம் செய்யப்பட்ட விதம் சொல்லப்பட்டது. அனைத்தும் கேட்டு துரியோதனன் கண்ணனை பார்த்து சற்றே எகத்தாளமாக சிரிக்க கண்ணனுக்கு கோபம் வந்தது. கம்பீரமாக சிரித்தார் கண்ணன். கம்பீரமாக சிரித்து விட்டு மெதுவாக சொன்னார், நான் தனிமையிலே வந்திருக்கின்றேன் என்ற எண்ணமா துரியோதனே உனக்கு? நான் யார் தெரியுமா என்று கேட்டார். கேட்பதற்கு முன்பாக தந்தையான திருதராஷ்டிரனுடைய காதிலே சென்று சொன்னார், இப்பொழுது மன்னனே, யார் யாரை கட்டுகிறார் என்பதை பார்ப்போமா? நான் நினைத்தால் இந்த க்ஷணத்திலே இப்பொழுதிலே துரியோதனனையும் மற்றவர்களையும் கட்டி பாண்டவர்களிடம் கொண்டு சென்று சேர்த்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அந்த உண்மையான ரூபத்தை அவர் காட்ட ஆரம்பித்தார். எப்படிப்பட்ட ரூபம் தெரியுமா? அவர் சிரித்த பொழுது மின்னல் போன்ற அந்த பற்களிலிருந்து பற்பல விதமான தேவர்கள் தோன்றினார்களாம். ஒரே காலத்திலே பிரத்யட்சமாக பற்பல தேவர்கள் வெளிவர கட்டை விரல் அளவே உள்ள அக்னிக்கு நிகரான தேஜஸை உடைய பற்பல தேவர்கள் மேலும் மேலும் வந்தார்கள். அவருடைய நெற்றியிலே பிரம்மா இருந்தார், ருத்ரர் மார்பிலே இருந்தார், லோகபாலகர்கள் புஜத்திலே இருந்தார்கள், அக்னியானவன் முகத்திலே இருந்தான். ஆதித்யரும் சாத்தியரும் வசுக்களும் அஸ்வினி தேவர்களும் மருத்துக்களும் இந்திரனும் விஸ்வதேவரும் யக்ஷரும் கந்தர்வரும் கண்ணனின் முன்பக்கத்திலே வந்திருந்தார்கள். அர்ஜுனனும் பலராமனும் கண்ணனுடைய 2 கைகளில் இருந்து உண்டானார்கள். ஒரு பக்கம் அர்ஜுனன், ஒரு பக்கம் பலராமர். அர்ஜுனனுடைய வலப்பக்கத்திலே அந்த வில்லானது இருந்தது, பலராமருடைய இடப்பக்கத்திலே கலப்பை இருந்தது. பீமன், யுதிஷ்டன், நகுல சகாதேவர்கள் இவர்கள் அனைவரும் பின்பக்கத்தில் இருந்து உண்டானார்கள். அந்தகர்கள், விருஷ்ணிகள், பிரத்யுமன் முதலானவர்கள் கிருஷ்ணனுடைய முன்பக்கத்திலே இருந்தார்கள். பற்பல கரங்கள் கொண்டு கண்ணன் பிரம்மாண்டமாய் ஜொலிக்க ஆரம்பித்தான். 1000 கைகள், 1000 கால்கள், 1000 கண்கள் கூடியதாக கண்ணன் இருந்தான். கண்ணனுடைய கணுக்காலுக்கு கீழே நாகலோகம் காணப்பட்டிருந்தது. அற்புதமான சிற்சில வரிகளிலே நாம் இதை காண்போம். சபையின் மையத்திலே நின்றிருந்தான் கண்ணன். திடீரென வானங்களையும் மீறி உயர்ந்தான். விஸ்வரூப தரிசனம் காட்டத் தொடங்கினான். திருதராஷ்டிரனுக்கு மட்டும் அவனுடைய அருள் கிடைத்தது. திருதராஷ்டிரன் அவன் கொடுத்த அருள் பார்வையின் மூலமாக கண்ணனை அவன் காண, சபையில் இருந்த மற்றவர்கள் எல்லாம் கண்ணனை காண எப்படியெல்லாம் அவர்கள் கண்ணனை கண்டார்களோ நாமும் கூட அப்படி அந்த கண்ணனை நம் மனத்திலே கொள்வதற்கு சற்றே முயற்சி செய்வோம். சபையின் மையத்திலே கண்ணன் நிற்கின்றான். எதிரிலே சபையவர்கள் அனைவரும் கண்ணனுக்கு எதிராய் ஒருபுறம் துரியோதனன். இவர்கள் அனைவரும் இப்படி இருக்க மெதுவாக உறக்க செறிந்த கண்ணன் திடீரென வானங்களையும் மீறி கால்கள் எல்லாம் பாதாளத்தை நோக்கி பரவ வானத்தை நோக்கி தன்னுடைய தலையானது உயர்ந்து கொண்டே சென்றான். முதலிலே ஒளி தெரிந்தது. 1000 சூரியர்கள் சேர்ந்தார் போல, 1000 சூரியர்கள் வெடித்தார் போல பிரகாசம் தெரிந்தது. அந்த ஒளிக்குள்ளே எண்ணற்ற முகங்கள் மலரத் தொடங்கின. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு உலகமாக மாறிப்போனது. ஒவ்வொரு விழியும் ஒவ்வொரு யுகமாக மாறிப்போனது. வலது கண் சூரியனாய் எரிந்தது, இடது கண் சந்திரனாய் குளிர்ந்தது. இரண்டிற்கும் நடுவே பிரபஞ்சத்தின் அந்த ரகசியம் துடிக்க தொடங்கியது. நாவிலே சரஸ்வதி வேதம் பாடினாள். மூச்சிலே ஓம் என்ற நாதம் முழங்கியது. மார்பினுள் விண்மீன் கூட்டங்கள் சுழன்றிருந்தன. தோள்களில் மேருமுலையும் சிறியதாய் தோன்றிற்று. அவரது முடியில் இரவுகள் பிறந்தன. சிறப்பிலே மின்னல்கள் உடைந்தன. புருவங்களின் நடுவே பிறப்பு இறப்பின் கதவுகள் திறந்தன. அவரின் 1000 கரங்கள் ஆகாயம் முழுவதும் பரவி இருந்தது. ஒவ்வொரு கரமும் நகரும் போது விண்மீன் கூட்டங்கள் திசை மாறி போனது. ஒரு கரத்திலே சுதர்சன சக்கரம் சுழன்றது அல்ல,
காலத்தின் இதயம் போல துடித்தேன் என்றது. அதன் விளிம்புகளிலே யுகங்களின் ரத்தின ஒளி எரிந்தது. அது திரும்பிய ஒவ்வொரு கணமும் பிறப்பு, மரணம், விதி அனைத்தையும் வெட்டி சுழன்றது. மற்றொரு கல்கிலே பாஞ்சஜன்யம் என்ற சங்கம் கடலின் ஆதி முழக்கம் போல ஒலித்தது. அந்த ஓசை எழுந்தபோது தேவர்கள் தலைகுனிந்தே போயினர். அசுரர்கள் உள்ளத்திலே அச்சம் உறைந்து போனது. கோமேதகி என்ற கதாயுதம் மின்னலின் கணத்தை தாங்கியது. அது அசைந்த ஒவ்வொரு நொடியும் மலைகள் கூட நடுங்கி போயின. நந்தகமான வாழ் வெறும் ஆயுதம் அல்ல, அறியாமையின் இருளை அறுக்கும் ஞானத்தின் தீ. அதன் நுனியிலே சூரிய கதிர்கள் ரத்தமாய் ஒளிர்ந்தன. சாரங்கம் என்றதாய் ஒரு வில் வானவில்லாய் விரிய அதன் நாணில் காலமானது தானே இழுக்கப்பட்டது. அம்புகள் பறந்தது, விதிகள் புறப்பட்டன, எண்ணற்ற கரங்கள் விரிந்தன. ஒவ்வொரு கரத்திலும் ஒரு உலகத்தின் சக்தி. சில கரங்களில் அக்னி எரிந்தது, சில கரங்களில் நட்சத்திரங்கள் மலர்ந்தன, சில கரங்களில் பிரளய காற்று சுழன்றது. ஒரு கரம் ஆசீர்வதித்தது, அதில் கருணை நதியாய் பாய்ந்தது. மற்றொரு கரம் எச்சரித்தது, அதில் காலத்தின் தீர்ப்பு நின்று போனது. ஆயுதங்கள் அனைத்தும் உயிருடன் இருந்தன. சக்கரம் சிரித்தது, சங்கம் முழங்கியது, வாழ் ஜுவாலையாய் மூச்செடுத்தது. கரங்களின் நடுவே விண்மீன்கள் மணிகளாய் மின்ன, மின்னல்கள் வளையலாய் சுழல, பிரபஞ்சமே அவரின் விரல்களில் ஒரு விளையாட்டு பொருளாய் தோன்றியது. அதன் பிரகாசம் வெடிக்கும் நட்சத்திரம் போல நந்தகவாள் மெதுவாக உயர்ந்தது. ஆனால் அதன் ஒளி இரவை இரண்டாக பிளந்தது. வாளின் மேல் வேத மந்திரங்கள் தீயாக ஓடியது. சாரங்க வெள்ளின் நான் இழுக்கப்பட்ட போது காலமே பின்னோக்கி இழுக்கப்பட்டது. அம்பின் முனையில் சூரியனின் தீ, சந்திரனின் குளிர், பிரளயத்தின் தீர்ப்பு. சில கரங்களில் தாமரை, அதில் படைப்பின் மென்மை. சில கரங்களில் அக்கினி, அதில் அழிவின் உண்மை. ஒரு கரம் உலகு தாங்கியது, மற்றொரு கரம் நட்சத்திரங்கள் வீசியது, மற்றொரு கரம் பாய்ந்த உயிர்களின் தலையில் அமைதியை வைத்தது. ஆயுதங்கள் மோதவில்லை, ஆனால் அவற்றின் ஒளி மட்டும் 1000 பேர்களின் சத்தம் போல இருந்தது. சக்கரத்தின் ஒளி சபை சுவர்களில் பட்டபோது பொற்கம்பங்கள் உருகும் போல மின்னின. சங்கத்தின் ஒளி மேல் மாடங்களை தாண்டி வானங்களுக்கே எரியது. அந்த ரூபத்திலே ஒவ்வொரு ஆயுதமும் உயிர் பெற்ற தேவர்களாய் மாறி போனர். ஒவ்வொரு கரமும் ஒரு பிரபஞ்சத்தின் விதி என அனைவரும் உணர்ந்தனர். பார்த்தவர்கள் எல்லாம் காண முடியாமல் கண்களை மூடினர், ஒளி தாங்க முடியாமல். ஆனால் கண்களை மூடிய பின்னும் அந்த ரூபத்தின் ஒரு பகுதியாவது அவர்களது மனத்திலே நின்று கொண்டே இருந்தது. இவை அனைத்தையும் தாங்க முடியாமல் அனைவரும் சற்றே கண்களை மூடி அச்சத்தின் உச்சியிலே இருக்க, துரியோதனன் மட்டும் அனைத்தும் மறந்து வாழ் பிடிக்கும் என்றான். விரல்கள் நடுங்கித்தான் போனன. அவனுடைய அகம்பாவமும் கூட மணல் கோட்டை போல சரிந்துதான் போயிற்று. அந்த ரூபத்தின் பற்களுக்குள் எதிர்கால போர்கள் எரிந்தன. வெடிகளில் கர்ணை இருந்தது. கர்ணையை ஏனோ துரியோதனன் பார்க்க தவறித்தான் போனான். அந்த கர்ணையின் அடிப்பகுதியிலே பிரளயமும் கூட மறைந்திருக்கும் என்ற ஒரு சூட்சுமம் திருதராஷ்டிர மன்னனுக்கு தெரிந்தது. கண்ணனை பார்த்து கதறினான், கண்ணனே, இதற்கு மேல் உன்னை பார்க்க எனக்கு வெளியில் சக்தி தேவையில்லை. நீ கொடுத்த இந்த வெளியின் சக்தியை நீயே பெற்றுக்கொள் என்று சொல்லி கண்ணண்டம் அவன் சரண் புகுந்தான். விஸ்வரூபத்தை அனைவரும் கண்டு மகிழ்ந்தனர். நாமும் கூட மகிழ்ந்தோம் இந்த விஸ்வரூபத்தை கண்டு. இப்படியாக விஸ்வரூபியாக துரியோதனுடைய சபையிலே இருக்கக்கூடிய அந்த கண்ணனை நம் இல்லத்திற்கும் நாம் அழைப்போமா? स्वागतं कृष्णा कृष्णा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा भोगदाप्त सुलभा
सुपुष्पगन्धकलबा भोगदाप्तसुलभा सुपुष्पगन्धकलबा कस्तूरितिलकमहिबा मम कान्तनन्द गोपकन्द स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मुष्टिकाचूरचानूरमल्ल मल्लविशारद मधुसूदना मुष्टिकाचूरचानूरमल्ल मल्लविशार मधुसूदना मर्दन कलिङ्गनर्दन गोकुलरक्षण सकल सुलक्षण देव मर्दन कलिङ्गनर्दन गोकुलरक्षण सकल सुलक्षण देव शिष्ट जनपाल संकल्प कल्प कल्प शतको असम पराक्रम जनपाल संकल्प कल्प कल्प शतको असम पराभव धीर मुनि जन विभव सुकुमार दैत्य संहार देव धीर मुनि जन विहार मदन सुकुमार दैत्य संहार देव मधुर मधुर रति साहस साहस व्रज युवती जनमानस पूज मधुर मधुर रति साहस साहस व्रज युवती जनमानस पूजित सादपा गरी पगरि सतसा सादपा गरी पगरि सदसा ससरि गग पप दद सद पप्पा गरि रि पगरि सदसा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा इह स्वागतं कृष्णा कृष्णा கோபமாயிருந்த கண்ணன் விஸ்வரூபம் காட்டினான். இப்படி ஒரு விஸ்வரூபத்தை காணக்கூடிய சக்தி நம்மிடம் இருக்குமோ இருக்காதோ என்ற ஒரு ஐயம் எனக்கு இருந்தது. அதனாலே என்னுடைய பெண் அக்ஷயாவிடம் ஒரு வேண்டுதலாக வைத்தேன். சற்றே கண்ணனும் கூட தன்னுடைய கோபத்தை குறைக்கக்கூடிய வகையிலே கண்ணனை நம் வீட்டிற்கு அழைப்பாயா என்று அழைப்பை ஏற்று பாடிய அக்ஷயாவிற்கு என்னுடைய நன்றிகள். இந்த நிலையிலேயும் திருதராஷ்டிர மன்னன் தன்னுடைய பிள்ளையை கட்டி பாண்டவர்களிடம் ஒப்படைத்திருக்கலாம். செய்ய தவறி போனான். கண்ணனுடைய அந்த விஸ்வரூபத்தை கண்ட பிறகு துரியோதனனாவது தன்னுடைய மனத்தை சற்றே மாற்றியிருக்க வேண்டும். அவனும் மாற்ற மறந்துதான் போனான். இறுதியிலே போர் அனைத்தும் முடிந்தவன் திருதராஷ்டிர மன்னன் புலம்பியதில் ஐயம் என்ன? எப்பொழுது தன்னுடைய பிள்ளை கண்ணனை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தானோ, சஞ்சயனே, அப்பொழுதே எனக்கு தெரிந்துவிட்டது, என்னுடைய பக்கத்திலே வெற்றி என்பது இல்லை என்பதாக புலம்புகிறான். புலம்பல்கள் இத்துடன் நிற்கவில்லை. புலம்பல்கள் மேலும் தொடரும். இதை உங்களிடம் நான் பகிர்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி ஆசிரியரின் அறிவுரை மற்றும் கேட்டவர் கருத்துரை வேண்டி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான மக்களவையில் இதுவரை காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் இணைந்து அமர்ந்திருந்த திமுக. வணக்கம். தந்தையை புகழ்வதா இப்பொழுது மகளை புகழ்வதா என்பது எங்களுக்கு புரியவில்லை. இருவரும் பெருமையுடன் நல்ல காரியங்களை இன்று செய்துள்ளீர்கள். நன்றி ஐயா. சிறப்பு சிறப்பு. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஆசிரியர் கருத்தும் பகிர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்கிறேன். கருத்து சரி.
சரி, மற்றவர்கள் போயிடலாமே. வணக்கம் சார். சார் வணக்கம். சிறப்பா இருந்தது இன்னைக்கு அந்த மாதலை கதை இப்ப கேட்டது. ரொம்ப அருமையா நன்றி. சொன்னீங்க. அதை விட கடைசியா உங்க டாக்டர் பாடினது தான் சுவாகத்தம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. அந்த பாட்டு ரொம்ப 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 நல்லா இருந்தது சார். நன்றி சார், நன்றி சார். நன்றி, கோபத்தோட நன்றி. கிருஷ்ணனை Thank you, நிறுத்துறதுல sir. ஒரு பயம் Thank you. இருக்கு. அதனால. சரி சரி. அவங்க இசை நாட்டியம் எல்லாத்துலயும் சிறந்தவர்கள். ஆமா ஆமா ஆமா. Sir. நன்றி ஐயா. ஓகே. கை தூக்கி இருக்காங்க. கை தூக்கணவங்க பேசலாமே, பேசுங்கம்மா. 2i வந்திருக்கு, பேசலாம், பேசுங்க சார். நம்ம ரிலீஸ் பண்ணணுமோ? இல்ல அது அவங்க கண்ட்ரோல் தான். பண்ணலாமே. கேக்குதா? கேக்குறது. கேக்குது. அந்த ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் அது சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு தெரியாத நாள் வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் அக்ஷயா Thank you, பாடின ma'am. பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அது சரி Thank you. சொல்லலாம்னு சொல்லிட்டு. Thank you. சரி, Thank you, ஓகேம்மா. ma'am. Thank you, ma'am. தேங்க்யூ Thank you. தேங்க்யூ ஸோ மச். Thank you, ma'am. சூதுல கிருஷ்ணன் பாதி இடம் கொடுங்க, இல்ல 5 பேருக்கு ஒரு 5 நாடு கொடுங்க, இல்லைன்னா 5 பேருக்கு 5 வீடை கொடுங்க என்று படிப்படியாக குறைத்து கொண்டே வந்து சில 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 இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி 5 ஊசி முனை இருக்கும் இடமாவது கொடுங்கிறாங்க. 5 இல்ல, ஊசி முனை இருக்கும் இடமாவது கொடுங்க அந்த 5 பேருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல இந்த நம்முடைய வில்லிபுத்தூர் ஆழ்வார்ல அந்த மாதிரி இல்ல. அந்த ஊசி தங்குவதற்கு ஊசி குத்துற இடத்துக்கு ஒரு அளவாவது கொடுங்க, அவங்க இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற பாயிண்ட் வரல அதுல வில்லிபுத்தூர்ல. அதுக்கு பதிலா வேற என்ன இருக்கு அப்படின்னா, ரொம்ப காரம் இல்ல கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எக்காலமா துரியோதனன் என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ வெறுக்கில்லேன், நான் இது மாதிரி கொடுக்கல அப்படின்னா, உனக்கு பிடிக்கல அப்படின்னா, உனக்கு கோபம் வருது அப்படின்னா, என்னை நீ விரும்பவில்லை என்று சொன்னால் நீ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வெறுக்கில் ஏன் பல நினைக்கில் ஏன். இப்படியா இந்த வம்சத்துல பிறந்த ஒருத்தன் வந்து தன் சொல்லை வந்து விட்டுட்டு இல்லைன்னு சொல்லுவானா? நீ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, பல நினைக்கில் ஏன் போய் நகைக்கில் ஏன். எனக்கு தெரியும் இங்க இருக்க ராஜாக்கள் மனசுல வந்து நினைச்சு என்னை நினைத்து எல்லாடி கொண்டு இருப்பார்கள். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இங்க அவங்களால சிரிக்க முடியாது, சிரிச்சா நான் வந்து அவங்களை போட்டுருவேன். போய் நகைக்கில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னை பத்தி அவங்க ரொம்ப கீழ்த்தரமாக சிரித்தாலும் பரவாயில்ல, உரைத்த உண்மை மொழி பொய்த்தது என்று அமரர் புகழில் ஏன். அமரர்னா தேவர்கள். இந்த மக்கள், இந்த ராஜாக்கள், ராஜவம்சத்துல பிறந்தவங்க இப்படி வந்து சொன்னதை பொய்யா, உண்மை மொழி இல்லாமல் பொய்யாக்கி விட்டார்களே என்று அவர்கள் ஊர் போய் பேசிட்டால் என்ன. வெய் மலர் தொடையல் வெம் சமர் மீகைத்து விலைக்கில் என். என் மேல கோவப்பட்டு ரொம்ப வெம்னா வெம்மையான கோபத்துடன், சமர்னா சண்டை போட்டுக்கொண்டு அவர்கள் வந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப சொல்றாரு அந்த பதில், இவ்வளவு நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. என்னன்னா, ஈ இருக்கும் இடமெனினும் இப்புவியில் அரசு அவருக்கு இனி யான் கொடேன்கிறார். துரியோதனுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுத்துட்டாரு. வியாச பாரதத்துல அந்த வார்த்தை இருக்கு அப்படியே, கூர்மையான ஊசி. அதனாலதான் அதை நான் ரீட்ரேட் பண்ணி சொன்னேன். ஊசி முனையளவு கூட சொல்லல, கூர்மையான ஊசி முனையளவு கூட குத்துவதற்கு உண்டான இடம் கூட தரமாட்டேன் அப்படிங்கிறார். என்ன காரணத்தினால இவர் வந்து நம்ம சிந்திக்கணும். வில்லிபுத்தூர் ஆழ்வார் வந்து இவ்வளவு தூரம் படிப்படியே அதையே சொன்னவர், மூலத்தையே சொன்னவர். இந்த இடத்துல ஈ இருக்கும் இடமெனினும், ஈ தங்குவதற்கு வேண்டிய அளவு கொஞ்சம் இடமாக இருந்தாலும் இப்புவியில் அரசு அவருக்கு இனி யான் கொடேன் அப்படிங்கிறாரு. எதுக்கோசம் ஈ தங்குவதற்கு ஈயோட கால் ரொம்ப சிறுசா இருந்திருக்கலாம், அந்த கால் வைக்கிற கூட இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. தெரியல.
நான் அதான் சில இடத்துல இப்படியும் கேட்டிருக்கேன், சில இடத்துல அப்படியும் கேட்டிருக்கிறேன். சரி உங்கள்கிட்ட ஏதாவது விளக்கம் இருக்குமான்னு பார்த்தேன் நான். நிறைய நிறைய மாறுதல்கள் இருக்குயா வில்லிபுத்தராருக்கும் இதுக்குமே. ம், அது ரொம்ப சொல்லிட்டு போனா தப்பா பண்றாங்க நான் சொல்லல. ம், இப்ப வில்லிபுத்தராருடைய வெர்ஷன்ல வந்து துரியோதனாதியர்கள் வந்த உடனே யாரும் எந்திரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி நிறைய லெக்சர்ஸ் இருக்கு. ரொம்ப ஆமா. சிறந்தவர்கள்லாம் அதை சொல்லியிருக்கிறாங்க. ம், அப்போ எல்லாரும் எந்திரிச்சிடுறாங்க. துரியோதனன் பக்கத்துல இருக்கிற சகுனியை பார்த்து கேட்க உன்னை என்னைய தான் கொடுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சில உரைகள்லாம் கூட சொல்றாங்க. ஆனா ம், அப்படிலாம் இங்க இல்ல. ம், ம், சர்வதோபத்திரம் அப்படின்னு சொல்றது ஒரு அற்புதமான ஆசனம் கொடுத்துட்டு ப்ராப்பரா தான் உட்கார சொல்றாங்க. ம், அதே மாதிரி பின்னால வந்து கர்ணன்ட்ட போய் கேட்கக்கூடிய நேரத்துல கூட வந்து எவ்வளா போய் 2 வரங்கள் கேட்கிற மாதிரி எல்லாம் இல்ல இதுல ம், ம், உரையில வியாச பாரதத்துல கிடையாது. ம், ஆமா. அதே மாதிரி சகாதேவன் வந்து தன்னுடைய விஷயத்துல கட்டி போட்டுட்டு பாண்டவர்களை காப்பாத்துன்னு சொல்ற விஷயங்கள்லாம் கூட வியாச பாரதத்துல பெருசா இல்லையா. ஆமா இதுல ஆமா, இங்க இருக்கு. நிறைய மாறுதல்கள். ஆமா ஆமா ம், 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 ஆமா. சில விஷயங்கள் ஒட்டி சொல்லுது, சில விஷயங்கள் கவிஞர்களுக்கு உண்டான அந்த அத்தாரிட்டியின் பேஸ்ல அவங்களுடைய கற்பனைகளை கொஞ்சம் சேர்த்து சொல்றாங்க. அவ்வளவுதான். ம், இப்ப அந்த விஸ்வரூப திருஷ்யத்தை யார் சொல்ல முடியும்? இப்ப ம், என்னுடைய ஒரு எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி நான் இன்னைக்கு நான் திங்க் பண்ணி பார்த்தேன். ம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கலாம், தெரியல. ம். ஹலோ அந்த விஸ்வரூபம் சொல்லுங்க உண்மையிலே சிறப்பான நிகழ்ச்சி தான். சார், கேக்குதா? கேக்குது. கேக்குது சார், ஐயா. நீங்க டிஸ்கஸ் முடிங்க, பேசுறோம். சொல்லுங்க நீங்க இல்ல பேசுங்க. நீங்க தான் வேற வேற ஒண்ணும் இல்லை, நீங்க தான். அதாவது என் போன்ல ஏதோ ப்ராப்ளம் வந்து கட் ஆயிடுச்சு இடையிலே. அது அந்த இது துரதர்ஷனுடைய சிந்தனை நிறைவடையவும் என் போன் ரெஸ்ட் எடுக்கவும் சரியா இருந்தது. ம், சரி, அதாவது போரில் பிரயோகப்படக்கூடிய அஸ்திரங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர போரில் நடக்காம இருக்கவோ அல்லது போரில் விசித்திரமான அந்த காலத்து போர் முறைகள், போரே நடக்காமல் அல்லது நடக்கக்கூடிய போரை விசித்திரமாக நடத்தக்கூடிய அஸ்திரங்களை பற்றிய செய்திகள், குதிரைகள் வேறு விதமான வண்ணங்கள் கொண்ட குதிரைகள் யார் யாரிடம் வந்தது, அந்த குதிரைகளை பெறுவதற்காக யயாதியுடைய பெண்ணை வைத்து கொண்டு செய்யப்பட்ட செயல்கள், அந்த பெண்ணை பொறுத்தளவு திரௌபதியோடு ஒப்பிடலாம் என்று தோன்றுகிறது. ஏன்னா 4 மன்னர்களுக்கு 4 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்து விஸ்வாமித்திரருக்கும் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்தாலும் போது அவள் அடுத்த திரௌபதியாக கருதப்படுகிறாள் போல் இருக்கிறது. அதே மாதிரி விஸ்வரூபம் மிக பிரசித்தமாக ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்டது. விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறதுனா அதுக்கு 1/2 மணி நேரம் சொல்லிட்டு இருக்கணும். அது ஒரு சித்திரம். நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், இன்றைய செய்திகள் ரொம்ப அதிகம் வாங்கி கொள்வதற்கான தகுதி எத்தனை பேருக்கு இருக்கும்னு தெரியல. எனக்கு கிடையாது நிச்சயமா. பெண் பாடிய பாடல் ரொம்ப சுவாகதம் கிருஷ்ணா ரொம்ப சிறப்பாக இருந்தது. காந்தாரியினுடைய அறிவுரை இந்த போர்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்க வேண்டியது. ஆனால் யாருக்கும் விதி வந்து விட்டால் எதையும் தடுக்க முடியாதுங்கிறதுக்கு துரியோதனன் தான் உதாரணம். ஏன்னா அவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை பார்த்த பிறகும் வாளை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்து சொன்னா விதியினுடைய ரூபத்துல வந்திருக்கான்னு தான் அர்த்தம். வேற என்ன சொல்றது? அதாவது அந்த பாரத காவியத்தை நிறைவு செய்ய வேண்டுமானால் பூபாரம் குறைப்பதற்கு 2 பேர் தேவைப்பட்டது. ஒன்று பாண்டவர்கள், மற்றொரு கௌரவர்கள். இந்த 2 பேரும் இணைக்கக்கூடிய ஒரு சூத்திரதாரியாக சகுனி. அவன் சகுனிக்கு தன் சூத்திரதாரத்தை இயக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான் கண்ணபிரான். ஏன்னா கண்ணபிரான் இந்த மாய கண்ணாடியை பார்க்கும்போது சகுனி தான் தோன்றுவார்னு ஒரு மாய பஜார்ல காட்டியிருப்பாங்க. அது வியாச பாரத்தில் இருக்கிறது தெரியாது எனக்கு. எப்படியோ சிலரை சேர்த்து, சிலரை பிரித்து, சிலரை சூது செய்து பல விதத்திலையும் கண்ணன் தன்னுடைய பூபாரத்தை குறைக்க வந்த வேலையை நிறைவு செய்வதற்கு எல்லாருடைய புத்தியிலையும் எடுத்த காரியத்தில் அவங்க எண்ணி துணிக்க கர்மம் துணிந்து பண்ணி எண்ணுவோம் என்பது எடுக்குன்னு வள்ளுவருடைய குரலுக்கு துரியோதனன் ரொம்ப பொருத்தமானவனா இருக்கிறான் இந்த இடத்துல. ஏன்னா எவ்வளவு கெடுதல் வரும் என்று எல்லாரும் சொல்லியும் கண்வரோ பரசுராமரோ நாரதரோ அத்தனை பரசுராமர் உட்பட எல்லோரும் சொல்லியும் கூட, விதுரர் அத்தனை முறை சொல்லியும் கூட அப்படிப்பட்ட ஒரு இறைவனை தான் கட்ட முடியும் எவ்வளவு மதியனன் அவன். சரி, அத்தனையும் தான் துரியோதனுக்கு தெரிந்தது. திருதராஷ்டிரனை பற்றி குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் எவ்வளவோ அந்த பிள்ளை, அதாவது துஷ்டார் பிள்ளைக்கு ஊடார் புத்தி சொல்லுவார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி கேடு வரும் பெண்ணையும் மதி கெட்டு வரும் முன்னேங்கிறதுக்கு துரியோதனன் மட்டுமே. அவனுக்கு சொந்தமில்லாத காடாக கிடந்த ஒரு பகுதியைத்தான் கொடுத்தாங்க அப்படிங்கறத எடுத்து சொல்லி கூட துரியோதனனுக்கு எந்த ஞானமும் புரிபடவில்லை. என்ன செய்யறது? வாழ்க்கை கொஞ்ச நாள் தான்னா கூட அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அவர் எண்ணம் இல்லை. ஆனா ஒரு வகையில் அவனுடைய இது போனாலும் தான் போறது இல்லைங்கிற அந்த புத்தி வச்சினாலே அவனை ஒரு வகையில பாராட்டணும்னு தான் எனக்கு தோன்றுகிறது. இல்லைன்னா அவன் இல்லைன்னா பாரதம் கிடையாது இல்லையா?
பாரதம் கிடையாது, இவ்வளவு பெரிய ஞான நூலும் நமக்கு பகவத்கீதை உட்பட மேலே சொல்லப்பட்ட கதைகள் உட்பட எந்த விஷயமும் நான் கிடைக்க போறதில்ல. அதனால ஒரு பக்கம் 4-5 கதாநாயகர்களை கண்ணனை போல மிகப்பெரிய கதாநாயகனா துரியோதனை பார்க்க வேண்டி இருக்கிறது. உரையாசிரியருக்கு இந்த சொற்பொழிவு ஆசிரியருக்கு மிகச்சிறந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆனா கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாதான் நல்லா இருக்கும். இதை நிறைய பேர் பாராட்ட முடியாது. ஏன்னா நானும் இது எதையாவது ஒரு இடத்த பிடிச்சிட்டு கொஞ்சம் சொல்லிடலான்னு பாக்குறேன். அதுக்கு இடம் இல்லாம தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் எப்படி மண்டையில் ஏற்ற முடியும்? என் மண்டையில் ஏறல. மற்றபடி அவருடைய திறம் போற்றுவதற்குரியது, பாராட்டுக்குரியது. இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள் நாலேஜ் இஸ் எனானிமஸ் ஆற்றல் அவற்றை இருக்கு. அவர் தெரிஞ்சதெல்லாம் ஒரு கட்டத்தை இப்படி சொன்னா கொஞ்சம் புரியாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அதே மாதிரி அந்த பொண்ணு பாடிய பெண்ணுக்கும் ரொம்ப நல்லா பாடா, இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா தான் பாடினாள் அவள். அதனால அவளுக்கும் நம்முடைய பாராட்டுகள். எப்பவும் போல நான் குறை சொல்ல தயவு செய்து கருதாதீங்க. நிகழ்ச்சி நல்லா இருந்தது, நன்றி. இடையில எனக்கு ஒரு கால் வந்து நான் 10 நிமிஷம் பேச போயிட்டேன். வேறு வழியில வந்து பேசுறேன். அதுக்கு காந்தாரியோட சொற்பொழிவு தான் மறுபடியும் வந்தேன் நான். நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்கு. நன்றி. ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்றேன். திரௌபதியோட ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க. திரௌபதியோட ஒப்பிடுறதை விட குந்தியோட ஒப்பிட்டு இருக்கலாம். அது கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும். ஏன்னா குந்தி தான் ஒவ்வொரு முறையும் அதே கண்டித்தன்மையை மீண்டும் பெறுகின்றால். 4 வருடம் கலந்து 4 விதமான பிள்ளைகளை பெறுகின்றாள். 5 பிள்ளைகள் இல்லையா? அதனால அதை மட்டும் மனசுல வச்சுக்கலாம். ஓகே, மற்றவர்கள் கருத்து இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. சார் பேசும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கதையை விட கிருஷ்ணருடைய யார் யார் எங்கெங்க இருந்தாங்கிறது ரொம்ப துல்லியமா நல்லா சொன்னீங்க. சந்தோஷமா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. யாராலையும் மறக்காம இவ்வளவையும் பலராமன், அர்ஜுனன் யார் யார் எந்தெந்த இடத்துல யாரோட இருந்தாங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா, மறக்கவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரி கண்ணை மூடினாலும் அதுல பாதியாவது அவனுடைய விஸ்வரூபம் கண்ணில் தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. அந்த பாட்டு பாடினது அவருடைய பொண்ணுமா, எனக்கு வைத்தியம் பாக்குற டாக்டர் அவங்க. அதுவும் ரொம்ப பாட்டும் நல்லா இருந்தது. எல்லா கதையும் அவரு கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்ததை சொன்னது அதை மறக்கவே முடியாது. யாராலையும் அவ்வளவையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சார் அழகா சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்காங்கன்னு. அதெல்லாம் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு தான் சொல்றேன். முக்கியமான இடங்கள்லாம் ஃபுல்லா பாத்துக்கிறேம்மா. இன்னைக்கு கதையை விட இது ஒன்னே ரொம்ப எடுத்து இன்னைய பூரா நிகழ்ச்சியும் அது ஒண்ணு ஜெயிச்சுடுத்து. நல்லா இருந்தது. தேங்க்யூம்மா, ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருந்தது. தேங்க்யூம்மா. நன்றி. நன்றிம்மா. வணக்கம் சார். சார் வணக்கம். அருமையா இருந்தது சார். அம்மாவே சொல்லிட்டாங்க. டாக்டர் பாட்டு ரொம்ப அற்புதம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. ஆஸ் யூஷுவல் நல்லா இருந்தது. எல்லாம் சொல்லிட்டாங்க, மக்கள் எல்லாரும் கேட்டவங்க எல்லாம் பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால ஒரே வார்த்தை நல்லா இருந்தது. ஒரு செகண்ட் கூட அது எதுவும் கவனம் சிதறாம கேட்டோம். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். மிக அருமையான சொற்பொழிவு. விஸ்வரூப தரிசனம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை நம்ம தியானம் பண்ணாலும் மிக அருமையா இருக்கும். மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி. வேற யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாம்யா? இல்லைன்னா வேணா நிறைய பண்ணிக்கலாம். கமலா கோபால் இருக்காங்க, ஜெயஸ்ரீ இருக்காங்க. கமலா கோபால், ஜெயஸ்ரீ. ஏன் வேற யாரும் இல்லைன்னா நிறைய பண்ணிக்கலாமா? முடிச்சிடலாம். தெரியல, மக்கள் பிஸியா இருக்காங்க உங்களுக்கு. பரவாயில்ல. அந்த கை தூக்கி இருக்காங்களே, பேச சொல்லாமே. ஜெயஸ்ரீ சிவா பேசுங்களேன், நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாமே.
நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாமா? கை தூக்கி இருக்கீங்க. அவங்க தான் அன்மியூட் பண்ணணும். நம்மளால மியூட் தான் பண்ண முடியும். அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். அது வரல போல இருக்கு, என்ன தெரியல. கை தூக்கி இருக்கிறாங்க. அவங்க வரலன்னு போட்டாங்க. இட்ஸ் நாட் கமிங் போட்டாங்க. ஓகே போட்டாங்களா? போட்டாங்க, ஸ்டாட்ல போட்டுருக்காங்க. ஓ சரி 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 சரி. ஓகே, அது தெரியல எனக்கு. நன்றி நன்றி சொல்லுங்க. இட்ஸ் நாட் கம்மிங்னு சொல்றாங்க. அது வரல போல இருக்கு. ரைட், ஓகே, சரி சார். அப்போ நம்ம நன்றி சொல்லிடலாமா எல்லாருக்கும்? ஐயா வணக்கம். சார், இன்று நம்ம மகாபாரதத்தினுடைய சீரிய கருத்துக்களை சிறப்பாக பேசிய நம்முடைய சாய்ராம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, வந்திருந்து கேட்ட அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நன்றி.